Thank you for coming. Thank you, Anand. Thanks for having me. Sandosham. First Tamil podcast for Kanhakast. மிக்க மகிழ்ச்சி. உங்களோட ஜேர்னி அபியாசி எப்படி ஆனீங்க? how did you come into the system? தமிழ் பட பாஷையில் சொல்லனா இப்படி திரும்பி மேலே பார்த்துட்டு பின்னாடி ஒரு ரவுண்டு போட்டு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக என்னுடைய சஹஜ்மார்க் தொடர்புன்னு பார்த்தா 1987 ஆரம்பிச்சிருந்தது. ஒரு காமெடியான விஷயம். 87 நான் நிறைய கம்ப்யூட்டர் அந்த ரிலேட்டட் சேல்ஸ் லைனில் இருந்தேன். அப்போது ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆர்டர் ஃபைனலைசேஷனுக்கு ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். ஃபைனலாக ஆர்டர் ரிலீஸ் பண்ணும்போது போய் பார்த்தவர் அந்த கம்பெனியுடைய சேர்மன். இது மாதிரி உட்காந்துட்டு இருக்கார் ஒரு சேரில். ஆர்டர்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறோம். அவர் பின்னாடி ஒரு 3 படங்கள் இருந்தது. ஒரு 2 உருவ வழிபாடு சம்மந்தப்பட்ட படம், பெருமாள் அது மாதிரி. 3வது ஒரு மனிதரோட படம். எனக்கு என்னன்னு புரியல. நான் இது 2 புரிஞ்சது. அது தெரில அது யார் அப்படின்னா என்னுடைய குருன்னு சொல்லி விட்டுட்டார். அவரும் என்னன்னு சொல்லலை, நானும் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு 87, 88 டைமில் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுருந்தேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய டீச்சர் சென்சைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சப்சிக்வெண்ட்டாக தான் எனக்கு தெரிய வந்தது அவர் ஒரு ப்ரிசெப்டர்னு சொல்லி. அங்கே நார்மலாக ஒரு எக்மோர் சென்னையில் அவருடைய டோஜோன்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்கே நீங்கள் அந்த ஃபைட்லாம் கற்றுக்குறோமோ ஒரு 4-5 வருஷம் அது பழகியிருக்கேன். அப்போது அங்கே போவோம். டெய்லி அந்த வாரத்துக்கு 3 நாள் ப்ராக்டிஸ் முடியுமா எல்லாரையும் ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி உட்கார சொல்லி அந்த ப்ரேயரை சொல்லுவார். ஓ மாஸ்டர் என்னன்னே தெரியாது. 4-5 தடவை கேட்டோம். அங்கே எப்படின்னா டிசிப்ளின், வாத்தியார் சொன்னால் செய்யணும், எதுவும் கேட்கக்கூடாது. ஸோ அவர் அப்படி ஒரு 3-4 வருஷம் போச்சு. 2வது 3வது வருஷத்துலேருந்து என்ன ஆச்சுன்னா, அவர் வீடு எக்மோர், சாரிஜியோட வீடு ஆழ்வார்பேட்டு, என்னோடய வீடு அப்போ திருவான்மையூர். நான் பைக்கில் தான் அப்போ போய்ட்டுருந்தேன் நான். அப்போது டோஜோ கர்த்தால ஒரு 6:30 முடியும். என்னோட ஒரு ஆழ்வார்பேட்டில் சாரிஜியோடைய அந்த ரோடு என்ட்ரன்ஸில் கிளென்மோர்னு ஒரு பில்டிங் உண்டு. அங்கே சாரிஜி அந்த காலத்தில் சத்சாங்கெலாம் கண்டக்ட் பண்ணுவார். அந்த இடத்துல இறக்கி விட சொல்வார். இறக்கி விட்டுட்டு நீ இங்கேருந்து அப்படியே போய்டு அப்படின்வார். ஒரு 7-8 பேர் இறக்கி விட்டால் எனக்கு டவுட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இவர் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறாரு போல இருக்குது. ஒரு சந்தேகம் ஒரு தடவை அவர் இறக்கி விட்டுட்டு என்ன பண்ணேன், அவர் நடந்து ஒரு ரோடு எண்டுக்கு போனார். பின்னாடியே போனேன். பின்னாடி பைக்கில் மெதுவாக போகும்போது பார்த்தோன்னா ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணார். அது பல வருடங்கள் கழிச்சு தான் தெரிய வந்தது அது காயத்ரி சாரிஜியோடைய வீடுன்னு சொல்லி. எனக்கு என்னன்னு தெரில, போயிட்டேன். பார்த்தா ஒன்றும் சந்தேகம் மாதிரி இல்லை. மறுநாள் அவரை கேட்டேன் நான், என்னை இறக்கி விட சொல்கிறீங்களா அடிக்கடி, ஏன் அதை தாண்டி வர சொல்ல மாட்டேன்றீங்க? இல்லை அங்கே என்னுடைய யோகா குரு வீடு இருக்குது. யோகா குருன்னா நம்மளுக்கு இமீடியட்டாக என்ன தெரியும், ஆசனாஸ் பிராணாயம் சொல்லித்தராங்க போல இருக்கு. அதோடு அதை விட்டுட்டேன். 92ல் என்னுடைய கம்பெனியில் என் கீழே ஒர்க் பண்ண ஒரு பையன் திடீர்னு தியானத்தை பற்றி என்கிட்ட பேச ஆரம்பித்தான். எனக்கு லைஃப்பில் ஒரு பிரின்சிபல் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதுன்னு எதுலேயும் இமீடியட்டாக குதிக்க மாட்டேன். எனக்கு அதில் ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அந்த தமிழ் பட காமெடியில் பார்க்கணும், உள்ள ஆழத்தில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வெளியில் வரணும்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணால் அவன் டெய்லி எனக்கு நார்மலாக ஒரு புக்கு கொடுப்பான். எனக்கு கொடுத்த புக்ஸ் அப்புறம் தான் தெரிஞ்சது அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் சஹஜ்மார்க்னு சொல்லி தமிழில் கூட வந்திருக்கு. எனக்கு கொடுத்தது இங்கிலீஷ் வால்யூம் 1, 2, 3 கொடுத்தான். டெய்லி நான் ஒரு சாப்டர், நாங்கள் 2 பேருமே பேச்சுலர், ஸோ நிறையா டைம் இருந்தது. ஸோ ஒரு சாப்டர் படிச்சுட்டு நீங்கள் சாயங்காலம் 2 பேர் சேல்ஸுன்றதுனால சாயங்காலம் எனக்கு தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தான். அவன் ரிப்போர்ட்டிங்லாம் முடிஞ்சோன்னா அந்த சாப்டர் பற்றி பேசுவோம். ஒரு 4-5 மாதம் இது மாதிரி ஆச்சு. சரி, எனக்கு இப்போது ஒரு கன்விக்ஷன் வந்துடுது, இதுதான் சரியான பாதை, இவர் தான் சரியான குரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஹிந்து மதம் சார்ந்ததுனால நமக்குன்னு ஒவ்வொரு கோட்பாடுகள்லாம் இருக்குது, குருக்கள் இருக்காங்க. நமக்கு சங்கராச்சாரியார்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் அவர் ஒரு குருன்னா நார்மலாக லைஃப்பில் ஒரு குருன்னு எடுத்துகிட்டா வேறு குருக்கு போகக்கூடாது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடச்சவொன்னே ஒரு திருப்தியாக வந்தது. சரி நான் ஆரம்பிக்கணும், என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு ப்ரிஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவனால் வர முடியல. ஸோ அவருடைய அட்ரஸையும் நம்பரையும் கொடுத்துட்டு இந்த டைமுக்கு ஒன்று வர சொல்லியிருக்காரு, நீ அவரை போய் பாரு அப்படின்னா. அங்கே போய் ஒரு நாள் போனேன், சனிக்கிழமையும் ஒன்று நினைக்கிறேன். இட் வாஸ் 31st October if I am not mistaken.
அங்கே போய் உட்காடுறேன். எனக்கு முன்னாடி ஒரு 6 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தார். அவருடைய பேர் அந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்து அப்படியெல்லாம் கேஎஸ் வரதன் சொல்லி ம். ரங்கன் ஸ்ட்ரீட் 24 ரங்கன் ஸ்ட்ரீட்னா அந்த 80s 90ஸ்ல இருக்கிற பிஎஸ்சிக்கு அந்த இடம் தெரியும். சாரிஜி வாரம் சத்சங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வருவார். மணப்பாக்கம் ஆசிரம் கட்டுறதுக்கு முன்னாடி. ம். அங்கே அவரை போய் பார்க்க போகிறேன். எனக்கு முன்னாடி 5 பேர் இருக்காங்க. இன்டர்வியூ பேனல் மாதிரி இன்டர்வியூ நடத்துகிறாரு எல்லாரையும். எனக்கு முன்னாடி நான் 5 பேரையும் கேட்குறாரு. நீ ஒருத்தரையாக கூப்பிட்டு கேட்குறாரு. நீ ஏன் தியானம் பண்ணும், நீ ஏன் தியானம் பண்ணும். ம். ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ம். இதுக்காக நீ தியானம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் அமுச்சு விட்டாரு. எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் பேசிக்கலி ஒரு சேல்ஸ்மேன். அந்த பேசிக்கலி ஒரு ரவுடின்ற மாதிரி ஃபண்டமெண்டலாக ஒரு சேல்ஸ்மேன். இது வந்தாச்சு, நான் முடிவு பண்ணிட்டேன். இவர் நான் என்ன நினச்சேன், இவர் தான் ஒரே ஆள் போல இருக்கு, இவர் ஒத்துக்கலைன்னா ஆன்மீகம் கிடையாதுன்ற மாதிரி. அப்படியே என்ன பேசணும், ஸ்கிரிப்ட் ஓடினுக்கு மனசுல என்ன சொல்லணும், என்ன சொன்னால் அவர் கன்வின்ஸ் ஆவார். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பார்த்தாரு. நான் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு என் ஃப்ரெண்டு பேரை சொல்லி, அவன் பையன், அந்த பையன் பேர் ராமானுஜம் பேர். ராமானுஜம் வச்சான். சிட்டிங் உங்கள்கிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், எப்போ ஆரம்பிக்கலாம் நானே அவரை கேட்டேன். இப்படி பார்த்தாரு என்ன. திங்கக்கிழமை வாங்களே அப்படின்னாரு. இல்லை நான் இன்னைக்கு ஊருக்கு போகிறேன். சரி, அப்புறம் இன்னொரு டேட் கொடுத்தாரு. ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணது 2 நவம்பர் 1992. ஸ்டார்டிங் இது வரைக்கும் அதில் பல காமெடிலாம் அப்புறம் நடந்தது. சாரிஜி மகாராஜா தெரிஞ்சு பக்கத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது திட்டினார், நீ 87ல் ஏன் அவரை கேட்கல. நான் சொன்னேன், எனக்கு எப்படி மாஸ்டர் அவருக்கு தெரியும், நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பார்த்தேன், இப்போ அந்த டாட்டை கனெக்ட் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து சாரிஜி மகாராஜோட ஃபோட்டோ. ஓ. அப்புறம் ரீகால் பண்ணேன் நான். லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. சாரிஜி ஒரு பாயிண்ட் சொன்னார், சம்டைம்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து பேக்வேர்ட் இன் டைம் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகலாம் இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ப்ரேயர் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ப்ரிசெப்ட் சொல்லும்போது அவ்வளோ ஃபெமிலியராக இருந்தது. ஓ மாஸ்டர் தோ ஆர் தி ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப். 100கணக்கான முறை அதை சொல்லி மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு. கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அவர் தான் அந்த சென்சே, அவர் தான் ஃப்ரண்ட்டில் உட்காருவார். மேபி சிட்டிங் கொடுத்தா தான், ஆனால் கடைசி வரைக்கும் அவர் சஹஜ்குமார் பற்றி எனக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் புக் படித்தேன்னு சொன்னீங்களா அங்கிள், அந்த புக்கில் எந்த கருத்து, எது வந்து உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, வாட் எது வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓகே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்களா? வாட் இப்போது உதாரணத்துக்கு உனக்கு ஒரு சப் 30 இருக்குமா வயசு, அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் தான் நானும் போனோம். அப்போ நம்ம மனசில் என்ன இருக்குன்னா, நம்ம தான் உலகத்தையே மாற்ற வந்திருக்கோம், புதுசாக ஒரு கருத்து சொல்லணும். அந்த மாதிரி ரெவல்யூஷனரியாக கருத்து சொல்கிறவங்க பேசுகிறவங்கன்னா நம்மளுக்கு ஒரு சித்தாந்த ஈடுபாடு வரும். அதில் நம்மளை ஈர்க்கும். அது ஏதோ ஒரு பயங்கரமாக இருக்குன்னு. பிரின்சஸ் ஆஃப் சஹஜ்குமார் வால்யூம் நீ படிச்சிருக்கியான்னு தெரியாது, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 3 புக்கு எல்லாமே வந்து கலெக்ஷன் ஆஃப் சாரிஜி மகாராஜ் டாக்ஸ் ஃப்ரம் மலேசியா. நிறையா டாக்ஸ் அவர் பாபுஜி மகாராஜுடைய ட்ராவல் பண்ணும்போது கொடுத்த டாக்ஸினுடைய கலெக்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், அதெல்லாம். அதில் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பயங்கர ரெவல்யூஷனரியாக இருக்கும். இந்த காலத்துக்கு சாதாரணமாக இருக்கும், அந்த காலத்தில் ரொம்ப ரெவல்யூஷனரியாக இருக்கும். கடவுள் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள், அந்த மாதிரி கேள்வி நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 87 88ல் இந்த கடவுள் மேலே ஃபோர்ஸ் பண்ணுற பக்தின்றதுல எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. பிறவியில் பிராமணன், ஃபார்வர்ட் கேஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு லெவல் வரும்போது நம்மளாம் ஒரு சீறி பாயக்கூடிய இளமைன்னு வரும். நான் எதுக்கு செய்யணும், நம்பாத விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். பல வருடங்கள் கழிச்சு தான் சாரிஜி மகாராஜ் அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குது, எப்படி அந்த ரிலிஜனில் சயின்ஸை எடுத்துகிட்டு வெறும் அதை மூடபக்தியாக மாற்றிட்டாங்க, அதனால் நிறைய பேர் அந்த பாதையை விட்டு வெளியில் போகிறாங்கன்றது புரிய ஆரம்பிச்சிது. அந்த கேள்விக்கு பதில்னா அவர் சொன்ன பல கருத்துக்கள் வந்து சிந்தனையை தூண்ட வச்சுது. இதை தாண்டி ஒரு அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இப்பவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பேர்னா பெரியார், ஈவேரா பெரியார், ராமசாமி நாயக்கர் பெரியார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கேட்ட கேள்விகள் அப்படி சிந்திக்கக்கூடிய கேள்விகள், அதாவது அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு. அவருடைய டாக்ஸ் எல்லாமே, சாரிஜி மகாராஜோட டாக்ஸ் அந்த டைமில் பார்த்தா எல்லாமே அந்த மாதிரி விறுவிறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் எனக்கு சிந்தனை, இதுதான் நல்லா இருக்கு. கடவுளுக்கும் உனக்கு நடுவில் எதுக்கு யாருன்னு ஒரு இடத்துல கேட்பாரு. நீ கோயிலுக்கு போகிற, நீ சாமியை கும்பிடணும், நடுவில் எதுக்கு ஒரு பூசாரி, நீ தானே சாமியை கும்பிடணும். இப்படி பூசாரி உனக்காக பூஜை பண்ணான்னா பலன் அவனுக்கு போமா உனக்கு வருமா, இது மாதிரிலாம் அந்த கேள்விகள்லாம் அந்த புக்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ நீ டைரெக்டாக கடவுளோட கனெக்ட் ஆகணும், அதுக்கு ஒரே சிறந்த வழி தியானம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல எனக்கு ஒரு உள்ள ஒரு
ரெசனன்ஸ்ன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. நான் சொல்கிறதும் நான் நினைக்கிறதும் அவர் சொன்னதும் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக மேட்ச் ஆச்சு. எனக்கு அது கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மனிதர் பின்னாடி போனால் என்னன்றது தோணித்து. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்தது. வில் எக்ஸ்ப்ளோர். அதை பற்றி சொல்லுங்கள். ஐ மீன் எப்படி வந்து ஆஃப்டர் சகஜ மார்க்கத்துக்குள்ளார வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்? கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பிட்ஸ் அண்ட் பீசஸ் சொல்லுங்கள். இது முதல்ல நான் வந்து எக்ஸ்டர்னல் சைட்லேருந்து ஒரு பதிலை சொல்கிறேன். இப்போ நான் எப்படி இருக்கேன்னு தெரியல பார்க்கறதுக்கு. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸு அதெல்லாம் கற்றுட்டு கொஞ்சம் வம்பு, அடி, தகராறு, அது ரொம்ப நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இருந்தது. அபியாசி ஆனதுக்கப்புறம் கூடலாம் இறங்கிலாம் ரோட்லலாம் அடிச்சிருக்கேன். அது வீண் தகராறு. அது இது ரைட்டா தப்பா அப்படின்னு தெரியாத ஒரு அந்த எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக தூக்கும். ரைட்னா இறங்கி கேட்கணும். அப்படி தான் நம்மள சமூகம் வளர்த்துருக்கு. ஒதுங்கி போகிறது ஆண்மை இல்லை, இறங்கி நேரடியாக கேட்கணும். அது மாதிரி இறங்கி கேட்போம். அந்த தன்மைகளை நீ திரும்பி பார்த்தா சிரிப்பாக வருது. இதுக்கு தானே போய் சண்டை போட்டுருந்தேன், இதுக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இனிஷியலாக கூட என்னுடைய ப்ரிசெப்டர் வந்து முதல்ல கேஎஸ் வரதன். அவர் கேஎஸ் வரதன் மாமான்னு சொல்லுவோம். நான் சேர்ந்ததுலேருந்து என்ன பாவம், அவர் தலைகீழாக நின்று புஷ் பண்ணார் ஆசிரமத்துக்கு. ஆசிரமம் வந்து மணப்பாக்கத்தில் இருக்கும், என் வீடு திருவான்மியூர். அவர் இருந்தது டி நகர். நான் ஒர்க் பண்ண ஏரியா சைதாப்பேட்டுக்கிட்ட ஆஃபீஸ். அங்கேருந்து 10 நிமிஷம் இவர் வீடு. சிட்டிங் ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். வெட்னஸ்டே சச்சங் போவேன். அவர் சொல்லுவார், சண்டே சச்சங் போகணுன்னா ப்ரோக்ரஸ் வராது, அப்போ தான் மாஸ்டரோட கனெக்ஷன் வரும். அவசரம் நான் அவரை பார்த்தாச்சு, எனக்கு பிடிச்சி போச்சு. நான் எதுக்கு அவரை போய் பார்க்கணும்? பர்சனலாக வரமாட்டேன், ஆசிரம் வரமாட்டேன். ஆசிரம் வந்து மணப்பாக்கம். அந்த காலத்தில் மணப்பாக்கன்றது வந்து வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ். ஒரு இது போகிற மாதிரி, ஒரு டூர் போகிற மாதிரி. எங்கேயோ போனோம், 1 hour போனோம். திருவான்மையிலேருந்து போனோன்னா 1 hour ஆகும், மினிமம் 1 hour ஆகும். பஸ்ஸில் போனால் மினிமம் 1.5 to 2 hours ஆகும். நீங்கள் சிட்டிங் கொடுக்குறீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க டிரான்ஸ்மிஷன் எங்கே இருந்தோன்னா கிடைக்குன்னு, நான் இங்கேயே உட்காடுறேன் அப்படின்னு விதண்டாவதெல்லாம் பண்ணியிருந்தேன். கடைசியில் ஒரு 4-5 மாதம் கழித்து என்னை எப்படியோ அவர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு சண்டே வர வச்சார். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நான் சண்டே அன்றைக்கி ஏதாவது ஒரு ஊரில் இருக்கும்போது ஆசிரமோ இல்லை சென்டருக்கோ போகாமல் இருந்தது இல்லை. இதை மாதிரி சின்ன சின்ன பல மாறுதல்கள், விஷயங்கள் நம்மளது வந்து இந்த தன்மை மாற்றம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. சாரிஜி மகராஜும் சரி, தாஜியும் சரி, அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆன்மீகன்றது குருநாதர் கொடுத்துருவாங்க. நமக்கு அதுக்கு வாங்கக்கூடிய அருகதை இருக்கோ இல்லையோ, கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லைக் தட் பாபுஜி மகாராஜ் சொன்ன மாதிரி நாய்க்கு பிஸ்கெட் துண்டு போடுற மாதிரி ஈஸியாக கொடுத்துருவாங்க. நம்மளுடைய தன்மை மாற்றம்ன்றது ஒன்று வராத வரைக்கும், எனக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு விஷயம் சொன்னால், 2016 ஒரு மீட்டிங் நடந்தது, ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங். அப்போது நாங்களாம் உட்காந்து பேசிடும்போது தாஜி எங்கள் எல்லாரையும் கேட்டார், எதனால் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு ஏன் மக்கள் நம்மளை அவ்வளோ ஈஸியாக நம்ம பாதையை எடுத்துக்க மாட்டேன்றாங்க, எதனால் வந்து இழுக்குது, எதனால் டைம் ஆகுது? ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என் மனசில் தோணின ஒரு கருத்தை நான் சொன்னேன். இப்போ நம்ம போய் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய தியானத்தையும் சுத்திகரிப்பையும் ப்ராடக்டாக கொடுக்குறோம். ஆனால் அது கூட சொல்கிறது என்ன, இதை செய்வதன் மூலமாக உங்கள்கிட்ட பல மாறுதல்கள் வரும்னு சொல்கிறோம். நீ ஒரு கருணாமூர்த்தியாக மாறிடுவ, கோபம் குறையும். இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய தியானத்தையும் சுத்திகரிப்பையும் அவன் பார்க்கறதில்ல, பேசுகிற ஆளை பார்க்குறான். பேசுகிற ஆள் அந்த தகுதியோடு இல்லைன்னு சொன்னால், பேசுகிற பொருள் சரியில்லைன்னு தான் அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறேன், இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன்னா, என் பல்லு வெளுப்பாக இருக்கணும். பல்லு கரியாக இருந்து வாங்குறவன் என் பல்லை பார்த்துட்டு, இதை நீ யூஸ் பண்ணி உன் பல்லே எப்படி இருந்ததுன்னா எப்படி இந்த பொருள் நல்லாயிருக்கும்னு ஒரு கேட்பான். ஸோ நான் அப்போ அன்றைக்கி நான் சொன்னது என்னென்னா, நம்மளுடைய தன்மை மாற்றம் வந்து நம்ம வெறும் வந்து ஒரு கேரியராக இருக்கும். பாபுஜி மகாராஜ் சொல்கிற மாதிரி, த பாட்டில் டசன்ட் கெட் ட்ரங்க் பை ஹோல்டிங் த வைன் அப்படின்னு சொல்லுவார். மதுப்பொருள் ஒரு கண்ணாடி புட்டியில் இருக்குன்னா, கண்ணாடி புட்டி குடிகாரனாக மாறுறதில்ல. அதே மாதிரி ஆன்மீக பாதையில் இருக்கிறதுனாலே நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்ற எந்த விதமான ஆன்மீக முன்னேற்றம், புள்ளிகளில் மாறுதல், ரீஜனில் மாறுதல், அது வேறு விஷயம். தாஜி எப்பவுமே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி. ஒரு மாடு மட்டும் 1 புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி, 13 புள்ளி வரைக்கும் போய்ட்டு முதல் புள்ளியிலேயே 300 மாடு இருந்ததுன்னா வண்டி என்னாகும், திரும்பும் கொடை சாஞ்சிரும்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த புள்ளியில் அவர் கொடுக்குற மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய கேரக்டர் ஃபார்மேஷன் சொல்லலாம், தன்மை மாற்றம்ன்றது முன்னேற்றம்ன்றது இருக்கணும். இது எனக்கு புரியறது ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாம் வந்துடும்ன்ற ஒரு சார்ஜ் மேரேஜ் அடிக்கடிக்குலாம் சொல்கிறது. பல அபியாசிகள் மூட நம்பிக்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, உணர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மின்னு சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுறோம், ரிலீஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவாலிட்டி வச்சுடுறோம். அங்கே ஒரு கோயிலில் ஒரு சாமியாரோ இல்லை ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு சிலையோ வைக்கிறோம், அது பதிலாக மாஸ்டர் வச்சுடுறோம். ஸோ எக்ஸ்டர்னலைசேஷன் ஆஃப் காடுன்றது எந்த விதமான மாற்றத்தையும் உள்ளே கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை. என்ன பண்ணுறோம், போய் பாவத்தை கழுவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்னா சரியாயிடும். அதே மாதிரி மாஸ்டர் பார்த்துட்டு வந்துட்டேன்னா என்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் சரியாயிடுன்ற ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கைன்னு சார்ஜ் அடிக்கடி சொல்லுவார். அது நிறைய பேர்கிட்ட தொடக்க நிலையில் இருக்கும், தொடர்ந்து இருந்ததுன்னா வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது தான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். இன்னும் ஒரு முனைப்பு எடுத்து என்கிட்ட நிறைய மாறுதல்களை கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்துடன் பல விஷயங்களை மாற்ற ஆரம்பித்தேன். தாஜி அடிக்கடி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நீ உண்மையாகவே தன்மை மாற்றம் இருக்கா இல்லைன்னு ஒன்றுனா ஒரே ஆளை தான் நீ கேட்கணும், உன்னோட பொண்டாட்டியை கேளுன்னு. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை துணையாக அமைஞ்ச என்னுடைய ஒய்ஃப் சந்தியான்னு பேர். அவங்களும் மிஷனில் ரொம்ப வருஷம், எனக்கு முன்னாடிலேருந்தே 19 வயசுலேயே அவங்க சேர்ந்துட்டாங்க. சாரி மகாராஜா எங்களோட கல்யாணத்தை கூட பண்ணி வச்சார். அவங்க தான் எனக்கு பெஸ்ட்டு மிரர். என்கிட்ட ஏதாவது மாறுதல் இருக்கா இல்லையா, நிஜமாகவே மாறி இருக்கேன், நான் நடிக்கிறேன்ன்றத எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். எனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியாது, நான் பிளண்ட்டாக நேரடியாக எல்லா ஃபீட்பேக்கும் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த மாறி வந்த பாதைகள், ஒரு மலையில் தாஜி சொல்வார் 10,000 அடி மலை ஏறுறோன்னா முதல்ல 1000-2000 அடி ஏற வரை ஏறினோமான்னே தெரியாது. அப்புறம் ஒரு அடிக்கு போய்ட்டு திரும்பி கீழே பார்க்கும்போது தெரியும், ஓ இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டோமா. அது மாதிரி பல பல மாறுதல்கள் உள்ள நடந்திருக்கு. ஒரு அருமையான ஒரு கதை புத்தரை ஒருத்தர் கேட்டாராம், தியானத்தினால உங்களுக்கு என்ன கிடைச்சிதுன்னு. அப்போ புத்தர் சிரிச்சுனே சொன்னார், என்ன கிடைச்சிதுன்னு தெரியாது, என்ன இழந்தேன்னு எனக்கு தெரியும். என்னோட ஆணவத்தை இழந்தேன், என்னுடைய கோபத்தை இழந்தேன், என்னுடைய பொறுமை இல்லாத தன்மையை இழந்தேன், மற்றவர்கள் மேல் வரக்கூடிய வஞ்சகத்தன்மை, அந்த மாதிரி விஷயங்கள் இழந்தேன், இந்த மாதிரி ஒரு நிறையா விஷயங்களை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை மாறுதல்கள்ன்றது நல்ல குணங்கள் மட்டும் அடையணுன்ற விஷயம் இல்லை, பல தேவையில்லாத குணங்களை விட்டு கொடு. உதாரணத்துக்கு இது சொல்லுவாங்க, ப்ரிஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் எடை போட்டு பார்த்தல், இதுவே ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ நான் ஆனந்த் இன்டர்வியூ நடக்கும்போது, ஐயோ ஆனந்த் 2 வருஷம் முன்னாடி பண்ணேன், 1 வருஷம் முன்னாடி பண்ணானே, அப்படி இருந்தால் இவனோட நான் எப்படி பேச முடியும்னு நினச்சிருந்தானே, நீ மாறி வந்திருக்கலாம், நான் இன்னும் அதே வச்சுருந்தேனே, அது கூட ஒரு நெகட்டிவ் தான். இதை மாதிரி தேவையில்லாத சுமைகள் நிறைய போக ஆரம்பிச்சிது. இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு திட நம்பிக்கையுடன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, யாரோட எனக்கு லைஃப்பில் எப்போ என்ன கேவலமான நல்ல விஷயம் நடந்தாலும் அவங்கள அந்த தன்மையுடன் பார்க்காம அவங்கள முதல் முறை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உருவாயிருக்கு. உதாரணத்துக்கு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் பல பல விஷயங்கள் அடையணுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் தாஜி ரீசெண்டாக கூட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது கூட சொல்லியிருந்தார், உன்னுடைய கடைசி வெர்ஷன் சொல்லுவாங்க, இறுதி அத்தியாயம். உன்னோட இறுதி அத்தியாயம் என்னவோ அதை என்னன்றது எழுதி வச்சு அதை நோக்கி வாழுன்னு சொல்லுவார். உன்னை படைத்தவனை நீ பார்க்கும்பொழுது என்னவாக நீ அவன் முன்னாடி இருக்கணும், என்னவாக நீ இருந்தனா அவங்கள வாப்பா வந்துட்ட அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அது எதுவாக இருக்குமோ அதுவாக மாறு அப்படின்னு சொல்லுவார். அது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் இருக்குது, பட் நிறைய தூரம் வந்திருக்கேன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்க. நீங்கள் மிஷனோட வெரி ஒர்க்கிங் கமிட்டி, அதாவது எல்லாத்தையும் மக்கள் கொண்டு போய் சேர்க்குற ஒரு இன்டெக்ரல் பார்ட்டில் இருக்கீங்க. ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி சஹஜ் மார்க்கத்தோட அப்ரோச்சுக்கும் இப்போ ஹார்ட்ஃபுல்னஸோட அப்ரோச்சுக்கும் நிறையா ட்ரான்சிஷன் நடந்திருக்கு, நிறையா மாற்றங்கள் நடந்திருக்கு. நம்ம மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறோன்ற விதத்தில் அதோட ஏன் அது நடந்திருக்கு, அதோட தேவை என்னன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப இதே கேள்வியை 2017 நான் ஃப்ரான்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பாபுஜி காலத்துலேருந்து மிஷனில் இருந்த அபியாசிகளும் ப்ரிசெப்டர்ஸும் ஒரு டாக்காக என்ன கொடுக்க சொன்னாங்க. அவங்கெல்லாம் என்ன ரெக்கார்டிங்கில் இருந்தாலும் சொல்கிறேன், பிளண்ட்டாக என்ன சொன்னாங்கன்னா, ஹார்ட்ஃபுல்னஸ்ன்றது பியூர் இல்லை, சஹஜ்மார் தான் பியூரு.
நான் அவங்கள்ட்ட பேசும்போது இது என்னுடைய வெர்ஷன் யூடியூப்பில் கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லேயும் நிறைய பேசிகிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு கம்பெனி ஒரு பொருளை உருவாக்குறாங்க. இந்த பொருளை உருவாக்குறதுக்கு கம்பெனியில் உருவாக்கின பொருள் வந்து காலப்போக்கில் மெதுவாக இன்னும் மென்மேலும் முன்னேறி புது வெர்ஷனாக வரும். உதாரணத்துக்கு ஒரு ஃபோர்ட் மோட்டார்ஸில் அந்த காலத்தில் உருவாக்கின முஸ்டாங் காரும் இன்றைக்கி பண்ணுற ஒரு காரும் பேசிக்கலாக இன்ஜின் அதே தான், கிளச்சு கான்செப்ட் அதே தான், டிரான்ஸ்மிஷன் கான்செப்ட் அதே தான். ஆனால் அதனுடைய ப்ரெசன்டேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா மாறுது. இன்னும் நிறைய கம்ஃபர்ட்ஸ் கொடுக்குறோம், இன்னும் வேகமாக போகுது, இயற்கை தன்மையுடன் ஒற்றி க்ரீனாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, பீயிங் க்ரீன் ஓரியன்ட், க்ரீன் ப்ராடக்ட்ஸ் அது மாதிரி. இதே மாதிரி இப்போது லாலாஜி மகாராஜ் காலத்தில் இருந்த ப்ராக்டிஸும் இன்றைக்கி இருக்கிற ப்ராக்டிஸும் ஒன்றா அப்படின்னு யாராவது கேட்டால் தீவிரமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். எவால்வ் ஆகிருக்கு, எக்கச்சக்கமாக எவால்வ் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு லாலாஜி மகாராஜ் காலத்தில் க்ளீனிங்கிறது அஃபிஷியலாக சொல்லி கொடுக்கப்படவில்லை. அப்போ இருந்ததே 100 குருபாய்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அபியாசிஸ். அதனால் லாலாஜி மகாராஜ் பர்சனலாகவே ஆல்மோஸ்ட் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தார். அவருடைய வேலையில் சேர்ந்து க்ளீனிங்கிறது அவரே ஒரு மாதிரி பண்ணியிருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் தேவைக்கேற்றாற்போல் ஒரு மந்திரங்களையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். பாபுஜி மகாராஜ் காலத்தில் அதை இன்னும் கொஞ்சம் கோடிஃபை பண்ணி க்ளீனிங்கிறத அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி சில விஷயங்களை இன்னும் அவர் புதுசாக கொண்டு வந்தார். அப்போ அப்படின்னா பாபுஜி மகாராஜ் பண்ணது லாலாஜி மகாராஜ் பண்ணதோட தப்பாக மாறிடுதா? ரிஃபைன் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது, ப்ரைமரி ஸ்கூல்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படித்தவங்க வந்து 5ஆம் கிளாஸ் மேலே படிக்கக்கூடாதா? இல்லை நிறையா படிக்கணும். ஸோ 6, 7, 8, 9, 10 ஹை ஸ்கூல் நான் உருவாக்குறேன், அதே ஸ்கூலில் உருவாக்குறேன். 10th முடிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட்டு +2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நான் +2 படித்த ஸ்கூலில் என்னை ரீசெண்டாக பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா இப்போ ஒரு காலேஜே இருக்குது. நான் அங்கே அந்த காலத்தில் இருந்த டீச்சர்ஸ் இப்போ இல்லை, பட் ரிட்டையர் ஆகி 2-3 பேர் வந்து நான் கேட்டேன், என்ன சார் ஆச்சு இது மாதிரி இருக்கு? இல்லைப்பா, இங்கே +2 படித்தவங்க இந்த ஸ்கூல் நல்லா இருக்குது, நீங்களே காலேஜ் ஓப்பன் பண்ணுறோம். இது மாறும்போது இது வந்து காலத்திற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய பொருள் வந்து இன்னும் ரிஃபைன் ஆகுது. அதே மாதிரி சஹஜ் மார்க்ன்றது ரிஃபைன் ஆகி சாரிஜி காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். பக்தி, அன்பு, இந்த மாதிரி விஷயங்களை அஃபிஷியலாக நிறைய பேச ஆரம்பித்தார். தன்மை மாற்றத்தை பற்றி 2008 நவம்பரில் முதல்ல மனப்பாக்கத்தில் பேசினா, அதுக்கப்புறம் ரொம்ப இன்னைக்கு எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் தன்மை மாற்றம். இது ரொம்ப ஒரே வார்த்தையில் லாலாஜி மகாராஜ் அக்லாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து அதுக்காக நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்தி கிரெஸ்ட்டில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ப்ரோக்ராம்ஸ்லாம் 15 நாள் நடத்திலாம் பண்ணார். இப்போ தாஜி வந்ததுக்கப்புறம் பாயிண்ட் சிடி இந்த மாதிரி விஷயங்கள், ஏஇஐஓயு இந்த மாதிரி பல விஷயங்கள், ப்ரிசெப்டருக்கான ஒர்க் பண்ணக்கூடிய பல டெக்னிக்ஸ் ரிஃபைன் ஆகிட்டே வருது. சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, இது வந்து ப்ராடக்டில் ரீலான்ச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்டோட பேர் வந்து இன்னும் வைடர் ஆடியன்ஸுக்கு போனோம்னா அந்த வைடர் ஆடியன்ஸ் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பேராக இருக்கணும். இப்போ நம்ம வந்து வெறும் ஒரு இந்தியாவை சார்ந்த, இந்தியாவிற்குள் மட்டும் இயங்கக்கூடிய ஒரு மிஷன், இந்தியர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பாதை அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வரக்கூடிய சேலஞ்சஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்தது. அப்போ இன்னும் யூனிவர்சலாக புரியக்கூடிய விஷயம், இந்த வார்த்தை உருவாகும்பொழுது நான் தாஜியோட நான் சென்னையில் அப்போ இருந்தேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இதயம் சார்ந்த விஷயம், நம்மளோடது என்ன ஹார்ட்டில் மெடிடேட் பண்ணுறோம், ஹார்ட்டில் என்ன நடக்குது, அன்பு விரிவாகி அன்பு இதயத்தில் முழுசாக வியாபிக்கிறது, ஹார்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதையே பேராக வச்சா என்ன, ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் சஹஜ் மார்க் அப்படின்றது தான் ப்ராசஸ். உலகத்துக்கு போய் சொல்லும்போது எங்களோடது ஹார்ட்ஃபுல்னஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறான்னா, வெளியில் வரும்போது வெர்ஷன் 14, வெர்ஷன் 15, வெர்ஷன் iPhone 16 வரும். உள்ள ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் கோட் நேம் இருக்கும். அதே மாதிரி தான் இதுதான் ஹார்ட்ஃபுல்னஸ் ஃபைனல் பேரான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் நம்மளுடைய சாராம்சம் என்ன கொடுக்குறோன்றது தான் இதில் ரொம்ப முக்கியம். தமிழை தும்ப விட்டு வாழ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனோட சாராம்சம் என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய காலகட்டத்தில் குறுகிய காலகட்டத்தில் இருப்பதற்கு உயரிய சிறந்த குறிக்கோளை அடைய வேண்டும். பேர் என்னன்றதை விட்டுட்டு சாராம்சத்தை பார்ப்போம். இப்போ நீ ஒரு ஹோட்டல் நடத்துகிற, நான் ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன். நீ அந்த ஹோட்டலில் அதுக்கு பேர் தோசைன்னு சொல்கிறேன், நான் அதுக்கு வேறு ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன். ரெண்டும் அதே மாவு தான், அதே எண்ணெயை ஊற்றி அடுப்பில் தான் பண்ணி கொடுக்குறோம் கல்லில். நல்லா இருந்தால் சாப்பிட போகிறான். அவனுக்கு அதன் மூலமாக அமெரிக்கன் பாஷையில் WIFM, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, இதனால் எனக்கு என்ன பலன்.
என்ன பேர் வேணா சொல்லிக்கோ. இதன் மூலமாக என்னுடைய உண்மையான மனித முன்னேற்றத்திற்கும், மாற்றத்திற்கும் இது உறுதியாக இருக்குன்னா, செஞ்சா என்ன தப்பு? ம். இப்ப அந்த கேள்வி கூட என்ன பொறுத்தவரைக்கும் ஆனந்த் ரிடண்டன்ட் ஆயிடுத்து. ஏன்னா, ம். 2016ல மேபி கொஞ்ச நாள் நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ம். அதனுடைய உண்மையான நோக்கம், தாஜி ம். அடிக்கடி சொன்ன மாரி இன்டென்ட் என்ன? அது பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்றத பாருன்னாரு. ம். நோக்கம் என்ன? இன்னும் நெறைய பேருக்கு போணும். பேர பார்த்து ஒரு பொருள டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க. அந்த புக்கினோட கவர பார்த்துட்டு, ஐயா என்ன இந்த பேரா? எனக்கு இது வேணாம். கன்டென்ட்டே நீ இன்னும் பார்க்கல. ம். ஸோ கன்டென்ட்ட பார்க்கணும்னா கவர் கொஞ்சம் ரீபேக்கேஜிங் சில நேரத்தில பண்ண வேண்டியிருக்கும். ம். சஹஜ்மார்க்ன்ற பேரு முன்னாடி. அதுக்கு முன்னாடி லாலாஜி காலத்தில அதுக்கு பேரே கூட இல்லாம இருந்திருக்கலாம். ம். ராஜா தசரதருக்கு 72 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இதே சிஸ்டம் இருந்தது. அப்ப என்ன பேரு நீங்க தெரியாது. அது காலங்களுக்கு ஏற்றாற்போல். இப்போ உதாரணத்துக்கு அதே தெய்வத்தை நோக்கி போனோம்னு சனாதன தர்மத்தில சொல்றோம். அப்புறம் ஜெயின் தீர்த்தங்கர்லாம் வந்தாங்க. அவங்களுடைய வேதத்தில ஜெயினிசம் சொன்னாங்க. ம். புத்தர் வந்தாரு. அவரு அதே விஷயத்த நிர்வாணான்ற கான்செப்ட்ல சொன்னார். புத்திசம் ஆச்சு. ம். அதுக்கப்புறம் ஒரு கார்பெண்டர் வந்தாரு. ஜூ. அவர் சொன்ன விஷயங்கள் அவர் கிரைஸ்ட்ன்னு கூப்பிட்ட கிறிஸ்டியானிட்டி ஆச்சு. எல்லாரும் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? கடவுளை நோக்கி போ, அன்பு ம். மார்க்கமாக இரு, மற்றவங்களோட நன்மையாக இரு, யாரோடதையும் திருடாத, இது மாதிரி அதே விஷயங்கள் தானே. ம். அது மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி. உங்களோட லைஃப்ல மாஸ்டரோட ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் ஹிஸ் சப்போர்ட்? இது எப்படி சொல்லணும்னா, நான் எவ்வளோதான் மாம்பழம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இது வரைக்கும் மாம்பழமே சாப்பிடாதுன்னு அது புரியாது. ம். அவன் கையில் ஒரு துண்டை எடுத்து கொடுத்து சாப்பிட்டு பார்ப்பானா தான், கொஞ்சம் புளிப்பாக இருக்குப்பா, இல்லை ஸ்வீட்டாக இருக்குது, ம். அவனுக்கு வர மாங்காய் பீஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அது மாதிரி இது ஒரு விஷயம். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்கு ஒரு சின்ன வயசுலேயே ஃபார்ச்சுனேட்லி நான் மிஷன் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே சார்ஜி மகாராஜோடைய கூடயே பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் கடைசி காலம் வரைக்கும் அவருடைய மகாசமாதி 20 டிசம்பர் 2014 வரைக்கும் கூடயே இருக்கக்கூடிய பாக்கியம், அவருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி தாஜியோட செக்ரட்டரியாக இவ்வளோ வருஷமாக 2012 அவருடைய செக்ரட்டரியாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டேன். 11 வருஷம் ஆச்சு. பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இதே விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ம். சார்ஜி மகாராஜ் ஒரு முறை ரொம்ப சிம்பிளாக சொன்னார். அழகான ஒரு பொண்ணு ஃபோட்டோ, ஒரு 30 வயசு பொண்ணு ஃபோட்டோ, குழந்தைகிட்ட காமிச்சா மாமி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 வயசு 15 வயசு பையன்கிட்ட காமிச்சா அக்கான்னு சொல்லுவான். 20 22 வயசு பையன்கிட்ட காமிச்சா அழகாக இருக்காளேன்னு சொல்லுவான். 30 வயசில் இருக்கவன்ட்ட காமிச்சா கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லுவான். 40 வயசுக்கு மேலே போனால் பாவம் சின்ன பொண்ணு இது கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியல. 60 வயசுக்கு மேலே பார்க்குறவர் பார்த்தாருன்னு, என் பொண்ணு வயசாக இருக்கு, பாவம் பத்திரமா இருக்கட்டும். அதே ஃபோட்டோ தான். இதே மாதிரி மாஸ்டர் நம்ம பக்கத்தில் பார்க்க 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 அவருடைய வாழ்க்கையை நம்ம புரிந்து கொண்டு அதன் மூலமாக அவங்க என்ன செயலுக்காக இங்கே வந்திருக்காங்க, எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு இந்த உலகத்தின் முன்னேற்றத்துக்காக அர்ப்பணிக்கிறாங்கன்றதை பார்க்கும் பொழுது நமக்குள்ள அந்த ஒரு உண்மையான மாறுதல் வருது. அவரை மாதிரி வாழணும், ம். அவரை மாதிரி ஏதாவது. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீ பார்த்துருக்கான்னு தெரியாது, பல வருடங்களாக ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருக்கும், அந்த பின்னு சொல்லுவாங்க. இப்போ டேக் ஹார்ட்ஃபுல்னஸ் டு எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்ட் பிஃபோர் ஐ கோ அப்படின்னு போட்டிருப்பேன். இதுதான் என்றைக்குமே இதுக்காக தான் அவங்களும் வாழறாங்க. ஸோ அவங்களுடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாஸ்டர்கள் இருந்தபொழுதும் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய குருநாதருடைய குறிக்கோளுக்காக அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க வாழறாங்க. ம். சொகுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பல பேர் மாஸ்டர் காரில் போகிறாரு, ஃப்ளைட்டில் போகிறாரு, இப்போ இருக்கு போகிறாரு. இல்லைனாலும் ஏன்னா இதே சார்ஜி மகாராஜ் செகண்ட் கிளாஸில் போய் நான் பார்த்துருக்கேன். ம். நிறைய பேருக்கு தெரியாது. ம். ஏற முடியாமல் ஒரு பழைய காரில் உட்காந்து போகிறத பார்த்துருக்கேன். ம். சில நேரங்கள் மணப்பாக்கம் ஹாஸ்டல்லேருந்து அர்ஜென்ட்டாக மெயின் ரோடு வரைக்கும் 2 வீலரில் போய் பார்த்துருக்கேன். ம். 67 66 வயசில் ம். ஆட்டோவில் போய் பார்த்துருக்கேன், நடந்தே போய் பார்த்துருக்கேன். ம். அவங்களுக்கு வந்து தங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை அவங்க பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன உபாதைகள் வந்தாலும். ம். சார்ஜி மகாராஜ் கடைசி 2 வருஷம் அவர் எந்த அளவுக்கு ஹெல்த்தில் கஷ்டப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே ஒரு மெழுகுவர்த்தியாக வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ம். தனக்காக ஒளியை கொடுப்பதற்காக மெழுகுவர்த்தி என்றைக்குமே ஏற்றப்படுவதில்லை, மற்றவங்களுக்காக கொடுக்குற மாதிரி தான். அதே மாதிரி ஒரு நல்ல மெழுகுவர்த்தி போகிறதுக்கு முன்னாடி பல மெழுகுவர்த்திகளை உருவாக்கிட்டு போகும்.
மாஸ்டர் உருவாக்குறதுல மாஸ்டர் லைக் பீப்புளை உருவாக்குறாங்க. இதை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போல் வாழணுன்ற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நமக்கு வந்து லைஃப்பில் ஃபார்ச்சுனேட்லி இப்போ கூட இந்த ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சில அபியாசிகளோட பேசிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய படங்கள் எப்படி இருக்குது, இப்போ ரீசெண்டாக வந்த சில ஹிந்தி தமிழ் படங்கள் பற்றிலாம் பேசிட்டு எல்லாத்துலேயுமே வந்து வன்முறையும் அந்த காலத்தில் ஆன்டகனிஸ்ட்னு சொல்லுவாங்க, வில்லன் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்போ ஹீரோவே பண்ணிட்டு இருக்கு. எதனாலன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ரொம்ப லோ லெவல் டெண்டன்சிஸ் மக்களுக்கு பிடிக்கிறதுனால. அந்த பொருள் நல்லானா யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி கூட ஒருத்தர் மனிதர் வாழ்ந்தாரான்னு சாரி மேலே அடிக்கடி சொல்கிறார். பாபுஜியை பற்றி ஒரு புக்கு எவனா ஒருத்தன் 200 வருஷம் கழிச்சு படித்தான்னா இதெல்லாம் ஒரு ஃபிக்ஷன்ப்பா நம்ப மாட்டேன்ற அளவுக்கு அந்த புக்கு இருக்கும். ஆனால் கூட வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட சார்ஜி மகராஜ் சரி தாஜியும் சரி அவங்களோட வாழ்க்கையில் பக்கத்தில் போய் பார்க்கும்போது மற்றவர்களுக்காகவே உண்மையான ஒரு கரிசனத்துடன் வெறும் ஒரு மெட்டீரியல் லெவலில் இல்லாமல் ஹியூமன் பொட்டென்ஷியலினுடைய ஹையஸ்ட்டு பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு மனிதனாக பிறந்தவன் அவனுடைய வாழ்க்கையினுடைய காலகட்டத்தில் இருப்பதற்குள் உயரிய நிலையை அடையணும் எல்லா சைட்லேயும். தாஜி அடிக்கடி சொல்கிறார், சம்பாதிக்கணும்னா நிறையா தப்பே இல்லை, மெட்டீரியல் லைஃப்பில் நிறையா ஒன்றா சம்பாதிக்கணும், தப்பே கிடையாது. ஆனால் அந்த இன்னொரு சைட்லேயும் இருக்கிறதுக்குள்ள ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் போகணும். இதற்காகவே வாழ்ந்தவங்கன்றத புரியும் பொழுது அது நிஜமாகவே ஒரு எதை எடுத்தேன்னு அவங்கள்ட்ட நல்லா சொல்ல முடியாது. ஆனால் பல விஷயங்களை அனுபவித்து அதை என்னுடைய வாழ்க்கையில் உள்ளே கொண்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்றதை என்னால் கண்டிப்பாக உணர முடியுது. நீங்கள் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சைடு இருக்குல்ல, லௌகீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை, பொதுவாக ஆன்மீகத்துக்கு வர்றப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த மாதிரி ஆன்மீகம்னா நம்ம எல்லாத்தையுமே விட்டுறணும், பணம் சம்பாதிக்கக்கூடாது, ஆசைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் எப்படி, உங்களுக்கு எதுவும் பேரியர் மாதிரி இருந்துச்சா? உங்களோட கருத்து இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் மாறி புரிதல் எதுவும் மாறி இருந்துச்சா? இதுக்கே வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சஹஜ் மார்க் வால்யூம் 1ல் மலேசியாவில் சார்ஜி மகாராஜ் ஒரு டாக் கொடுத்தார், 2 ends of a stick அப்படின்னு சொல்லி. ரொம்ப அருமையான டாக். அதில் 4th சாப்டரோ 5th சாப்டரோன்னு நினைக்கிறேன் அந்த புக்கில். அதில் ஒரு பியூட்டிஃபுல்லாக சொல்ல, நம்ம வாழ்க்கையை எல்லாருமே முதல்ல ஒரு 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 கோல் இல்லை ஸ்டிக்குன்னு எடுத்தால் முழுசாகவே ஒரு லௌகீக வாழ்க்கையாக வாழறோம். அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு இடத்துல ஆன்மீகன்றது கொஞ்சம் என்ட்ராகுது. ஆன்மீகன்றது அட்லீஸ்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எண்ணமாக நம்ம பிறந்தவொடனே இன்ட்ரடியூஸ் ஆகிடுது. இந்தியாவில் பிறந்த எந்த ஃபேமிலிலையும் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம மீறிய ஒரு சக்தி, அவரை கும்பிடணும், பயப்படணும், வரம் கேட்கணும், இது மாதிரிலாம் ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மேலே நம்ம மீறி ஒரு சக்தி இருக்குது. அது உண்மையாகவே அந்த சக்தி மேல் நம்பிக்கை தான், சக்தியை நோக்கி நான் போகணுன்றதை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு முதலே ஒரு சீடு வந்து சின்ன வயசில் போடப்பட்டது. அந்த சீடை இன்னும் ஃபர்தராக எடுத்து நம்ம ஆன்மீகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது மெதுவாக ஒரு தேடல் வருது. அப்போது அது அந்த ஸ்டிக்குக்குள்ளே முதல்ல என்ட்ராகுது. ஸோ முதல்ல இந்த குச்சியை நம்ம பார்க்கும்போது, கோலில் இந்த குச்சியை பார்க்கும்போது ஒரு சின்ன எட்ஜில் அந்த புள்ளி இருக்கும். ஆனால் அது மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகி தாஜி அடிக்கடி சொன்னால் ஃபைனலாக ஏன்னா 2 இன்டெகிரேட்டட். இப்போ நம்ம வந்து ஹார்ட்ஃபுல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்ன்னு நடத்துகிறோம். நிறைய சிஇஓ சிஎக்ஸோஸ் அட்டன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட ஒரு பாட்காஸ்ட் கூட நான் 2-3 பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறோம், ஆன்மீக குறிக்கோள்களும் லௌகீக குறிக்கோள்களும் தனித்தனி கிடையாது. உதாரணத்துக்கு நம்மளுடைய 10 நியமங்கள்னு இருக்குது பாபுஜி மகாராஜ் கொடுத்து, 10 மேக்ஸிம்ஸ். அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்து நான் கார்ப்பரேட்டில் சொல்லி கொடுக்குறேன். அது சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே வந்து கடவுள் ஆன்மீகன்ற விஷயம் இல்லாமல் பொதுவாக பார்த்தா அப்படியே லௌகீக அப்ளை ஆகுது. ஹேவ் பயஸ் ஏர்னிங்ஸ், சரியான முறையில் சம்பாதி. 3வது மேக்ஸிம் வந்து கார்ப்பரேட்டில் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் 50 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய பேசினா எவரும் நம்ப மாட்டாங்க. ஃபிக்ஸ் யூர் கோல் அஸ் த ஹையஸ்ட், டு நாட் ஸ்டாப் டில் யூ பிகம் ஒன் வித் இட்ன்றார் பாபுஜி மகாராஜ். அதே அப்படியே லௌகீகத்தில் இதை எடுத்தால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பில்லியனர் இருக்கார், 100 பில்லியன் சம்பாதிக்கிறது ஹையஸ்ட் கோலாக வச்சுக்கோ, அது அடையிற வரைக்கும் நீ அதை விடாத, இது அப்படியே எடுத்து அங்கேயும் வைக்க முடியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆன்மீகத்தையும் லௌகீகத்தையும் தனியாகவே பார்க்குறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து நீச்சல்ன்றது வந்து வெளியிலேருந்து உள்ளே குதிக்கணும், தண்ணின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும்,
உள்ளே இருக்கிற மீனை போய் கேட்டால் நீ நீச்சல் அடிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லும் அது? நீச்சலா நானா? எங்கே இருக்குது தண்ணி என்னன்னு கேட்கும். அதிலே தான் வாழ்ந்துட்டுருக்கு. அதில் வாழறது தான் அதனுடைய வாழ்க்கை. நம்ம முதல்ல தலையில் இருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திமிங்கலமாக மாறுறோம். திமிங்கலன்றது என்ன? ஃபுல்லாகவே தண்ணியில் இருக்கும். அப்பப்போ அந்த மூச்சுக்கு தேவைம்போது வெளியில் வந்து மூச்சு ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் எடுத்துட்டு உள்ளே போய்ட்டு திரும்பி ஒரு 90 மினிட்ஸ் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இட் கேன் சர்வை. இது ரெண்டுமே வந்து ஒரு இப்போது நான் ஒரு ஷர்ட்டு போட்டிருக்கேன், நீ ஒரு டிஷர்ட் போட்டிருக்க, இல்லை ஒரு ஷர்ட்டு. இதில் இருக்கக்கூடியதெல்லாம் பல நூல்கள். அந்த ஃபேப்ரிக்கை பின் பண்ணி டுகெதராக அது ஷர்ட்டாக வியூ பண்ணியிருக்காங்க. இதில் எந்த நூல்? இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு ப்ளூவும் ஒயிட்டும் மிக்ஸ் இருக்குது. எது ப்ளூ எது ஒயிட்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரெண்டும் பின்னி பிணைஞ்சாச்சு இல்லையா? இந்த புரிதல் சரியாக வரும்போது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணுன்ற அவசியமே இருக்காது. சார்ஜ் மாரா ஒரு மாதிரி அடிக்கடி இதை அவருடைய உதாரணத்தில் டாக்ஸ்லாம் கூட சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம எவரெஸ்ட் மவுண்டனை கிளைம் பண்ணுறோம். 29,000 அடி உச்சி போனோம். 500 அடி 1000 அடி தாண்டறதுக்குள்ளே ஆக்சுவலாகவே எவரெஸ்ட்டில் வந்து மினரல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. மினரல்ஸ் மட்டும் இல்லை, ரேர் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வைரம் வைடூரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லோயஸ்ட் லெவலில் அந்த ஃபஸ்ட்டு 500-1000 அடியிலேயே வெர்டிகலாக நம்ம மேலே போகிறதுக்குள்ள ஹாரிசான்டலாக ட்ரில் பண்ணினோம்னா உள்ளெல்லாம் இருக்குமா. அது நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க, கனிம வளங்கள் இது மாதிரி. யாரும் எடுக்கல, ஆனால் அதெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் இந்த இமயமலை ஏறுறவனுக்கு, எவரெஸ்ட்டில் ஏறுறவனுக்கு உச்சியில் போய் 29,000 அடிக்கு போகணுன்றது முக்கியமா, இல்லை இந்த 500 அடி 1000 அடியில் கிடைக்கக்கூடிய விஷயங்களே சாட்டிஸ்ஃபை ஆகிடுமான்ற கேள்வி அவன் தான் பதில் சொல்லுவான். இப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடையை போட்டுன்னு பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடலாம். நிறைய பேர் வந்து லௌகீகம் சம்பாதிச்சுட்டு போகிறோம். இது மட்டும் போருமா? இல்லை என்னுடைய லௌகீக வாழ்க்கையில் நான் நிறைய பணக்காரர்களுடன் என்னுடைய தொழில் சார்ந்து பழகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு, தொடர்ந்து கிடைச்சிட்ருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு சொத்தெல்லாம் வச்சுருக்கிறவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழறதாக நான் ஒவ்வொரு முறையும் நினச்சிட்ருக்குறேன். ஆனால் பக்கத்தில் போகும்போது 2 முக்கியமான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இல்லைன்றது நல்லா இது. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அக்கேஷ்னலாக ஒரு சந்தோஷம், அக்கேஷ்னலாக ஒரு நிம்மதி. அவங்க எல்லாத்தையுமே நான் கேட்குறது, இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்? பிரகாஷ், இந்த மொத்த பணத்தையும் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், நிம்மதியும் சந்தோஷமே திரும்பி வேணும். எப்போ இருந்தது? காலேஜ் படிக்கும்போது இருந்தது, ஸ்கூல் படிக்கும்போது இருந்தது. முதல் வேலையில் கஷ்டப்பட்டு நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் தங்கின போது இருந்தது. இப்போ இல்லை. ஏன் இல்லை? நான் என்ன தேடுறேன்னு எனக்கு தெரில. தேடுறது இன்னும் பூதாகாரமாக பெருசாகிட்டே போய்ட்டுருக்கு. முதல்ல 5 கோடி தேடிருந்தேன், 5 கோடி கிடச்சிடுச்சு. இப்போ 50 கோடி தேடுறேன், 50 கிடச்சிடுச்சு. 500 கோடி தேடுறேன், 5000 கோடி தேடுறேன். அந்த காலத்தில் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் வர மாதிரி, ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் மாதிரி ஓடிட்டே இருக்கேன். எப்போ நிற்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆன்மீகத்தில் நமக்கு என்ன சொல்லி தராங்க? மாடரேஷன்றது தெரியுது. தாமரையிலை தண்ணீர் மாதிரி இது என்னுடைய இதுன்னு தெரியும். ஆனால் அதையும் மீறி என் மனதிற்குள் தொடர்ச்சியான ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது ஒரு ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஒரு உண்மையான பணக்காரன்ட்ட போய் நிஜமாகவே மனசார பேசினா நிறைய பேரை நான் பார்க்குறேன், எக்கச்சக்கமான பேர் பார்க்குறேன். கோச்சிங் இந்த மாதிரி விஷயங்களில் பக்கத்தில் போனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அவனை சுற்றி பார்த்தா அவனுக்கு இல்லாத பணம், சொத்து, வாசல் ஒரு 10 காரு, வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு 20-30 வேலைக்காரர்கள். நம்ம வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும், தோட்டியும் நம்ம தான், சம்பாதிக்கிறோம் நம்ம தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்கிட்ட போய் பேசும்போது ஏதோ ஒரு ஏங்க இல்லைங்க, பொண்டாட்டி என்னோட பேசி 6 வருஷம் ஆச்சு. ஏன்? ஏதோ பிரச்சனை. ஏன் உங்கள் பணத்தால் சால்வ் பண்ண? இல்லை, பணம் தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னு? என் ஒய்ஃபு அவனுடைய மச்சானுக்கு என்னோடய சொத்தில் 100 கோடி கேட்டால் நான் ஏன் கொடுக்கணும்? முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏங்க உங்கள்கிட்ட தான் 10,000 கோடி 100 கோடி கொடுத்தேன், நான் எதுக்கு அவருக்கு கொடுக்கணும்? இந்த 100 கோடி தூக்கி போட்டால் அவருக்கு வந்து அது ஒரு பைசா கூட சமானம் இல்லை. அதனால் ஒய்ஃபுக்கு வச்சுன்னு பேசலை. ஏங்க ஒய்ஃபு 6 வருஷமாக அவங்களோட பேசலை, அது உங்களுக்கு முக்கியமாக தெரியல. இந்த 100 கோடியாக அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகுது. இது மாதிரி சின்ன சின்ன புரிதல்களில் பிரச்சனைகள்லாம் கூட சால்வ் ஆயிருக்கு. அது ஆன்மீக புரிதலுடன் லௌகீக வாழ்க்கையை அணுகக்கூடிய ஒரு பேலன்ஸ்ட் இன்டகிரேஷன் அடிக்கடி தாஜி சொல்கிறார். ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணும். ஒரு நல்ல ஷர்ட் ஃபேப்ரிக் இன்டகிரேட் ஆனதுக்கப்புறம் எதனோட இன்டகிரேட் ஆகிட்டுனே தெரியக்கூடாது. நான் பொருளாதார வாழ்க்கையில் இருக்கும்போது என்னுடைய நினைப்பு எப்பவுமே சுத்தமாக இருக்குது, தூயமான எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் செய்யக்கூடிய
விஷயங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுலேயுமே வந்து எந்த விதமான குழப்பங்களும் இல்லை. ம். ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இன்டிகிரேட்டடாக போகும்போது இது வந்து ஃபைனலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை அவங்க சாப்பிட்டு பார்த்தா தான் மாம்பழத்தினோட அருமை தெரியும். நான் என்ன சொல்கிறது, முதல்ல நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ம். அந்த பிரின்சிபல்ஸ் எடுத்து உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ, கார்ப்பரேட் லைஃப்லேயோ, ப்ரொஃபஷனல் லைஃப்லேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா, இந்த கான்செப்டே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ம். அப்போ செஞ்சுப்பார். ம். சரி, பாபுஜி சொல்கிற மாதிரி அவசரமே கிடையாது. டைம்ன்றது மனுஷனுக்கு தானே, நேச்சருக்கு டைம்ன்ற கான்செப்டே கிடையாதுன்னு சார்ஜி மகாராஜ் பல முறைகள் சொல்லியிருக்காரு. 5 வருஷம் கழிச்சு வா, 50 வருஷம் கழிச்சு வா, 5 லைஃபுக்கு அப்புறம் வா, உன் இஷ்டம். ஆனால் புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ம். இந்த ஆன்மீக கோட்பாடுகள் இது வந்து ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு தான் இல்லை, எந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் எல்லாருமே நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறார். தாஜி அடிக்கடி என்ன சொல்கிறாரு, வி ஹேவ் டு இன்டெகிரேட் வித் ஆல். இப்போ கூட நம்ம இந்த ரெக்கார்டிங் நடக்கும்போது டிரான்சென்டென்டல் மெடிடேஷன்லேருந்து ஒரு 10,000 பேர் நம்ம கானா சாந்தி நமக்கு வந்திருக்காங்க. ம். அவங்க கடவுளை அடையக்கூடிய விதத்தை வேறு விதமாக பார்க்குறாங்க. ம். 2015 16 ஃப்ரான்ஸில் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகும்போது தாஜி ஃபேமஸாக சொன்னார், நான் ஒரு ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியானிட்டி விட நம்ம ம். ஹார்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிரிச்சுனே அப்போ பதில் சொன்னார், நீ எதை செய்கிறியோ தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இரு, இந்த பிராணாகுத்தியை மேலே ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு. ம். எதை வேணா தப்பு பண்ணுறியா பண்ணு, திட்டுதனம் பண்ணுறியா பண்ணு, எதையோ பண்ணு, உனக்கு இது சரியான பாதைன்னு தெரியுதா போ, மேலே பிராணாவத்தியை கொஞ்சம் ஆட் பண்ணி. ம். அப்போ என்ன ஆகும், மெதுவாக. அதுக்கு தான் அவர் அடிக்கடி பாபுஜி எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு சொல்லி சொல்வார். ஒரு முறை சாரிஜி அவரை கேட்டாராம், இவ்வளோ எனக்கு பண்ணுறியே, நான் என்ன பண்ணணும்னு. ஒன்றுமே பண்ண வேணாம், இதயத்தில் எனக்கு இத்தூண்டு இடத்த கொடுன்னு சொல்லி சொன்னாராம். ம். அது தாஜி அடிக்கடி சிரிச்சுன்னே சொல்லுவார், அந்த மனுஷன் எவ்வளோ ஸ்மார்ட் பாரு, இத்தூண்டு இடம் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டாருன்னா கேமல் அந்த அராபுன்னு ஒரு ஸ்டோரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு அராப் ஒருத்தன் டென்ட்டில் படுத்துட்ருக்கான்னா, நைட்டில் ரொம்ப குளிருது, வெளியில் கேமல் வந்து நான் மூக்கு மட்டும் உள்ளே விட்டுக்கிறேன், ஏன்னா மூக்கில் குளிர் பட்டால் தாங்க முடியாது, மூக்கு தானே உள்ளே விட்டுறான். கொஞ்ச நேரம் தெரியுமா தான் மொத்த கேமரும் உள்ளே இருக்குது, அவன் வெளியில் போய்டுறான். அதே மாதிரி அந்த சின்ன இடத்த கொடுக்கும்போது குருநாதர் உள்ளே வரும்பொழுது அவரே எடுத்துக்கிறார், அதோட வேற என்ன வேணும். இதே மாதிரி இந்த ஆன்மீக எண்ணங்கள் உள்ளே வரும்பொழுது எனக்கு எது நடந்தாலும் எடுக்கக்கூடிய பக்குவம் எனக்கு பெட்டராக வருது. ஒரு வியாபாரம்ன்றது எல்லா வியாபாரி, இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்க அத்தனை வியாபாரிகளுக்கும் தெரியும், லாபம் மட்டுமே அடைஞ்ச வியாபாரி உலகத்தில் கிடையவே கிடையாது. நஷ்டம் கண்டிப்பாக அடைபடும், சொல்லாமல் இருந்திருப்பாங்க. வெளியில் ஒரு பெயிண்டிங்கை ரோசி பிக்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், உலகத்துக்கு உதார விட்டுறது நம்ம பாஷையில் சொல்லணுன்னா, எல்லாத்துலேயும் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு 1008 ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனிதன் முன்னாடி வந்து பார்த்தா ஜெய்ஜாண்டிக்காக நிற்பான், பின்னாடி பார்த்தீங்கன்னா 1000 அம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க, குத்தி இருக்கும். அதை நம்ம பார்க்க மாட்டோம். இது எல்லாத்தையும் நீ தாங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஆன்மீகம் உனக்கு கொடுக்குதுன்றது உனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது, இந்த ப்ராடக்டினுடைய ஒரு ப்ராக்டிஸே எப்படி இருக்கு, இந்த ப்ராடக்டையே நான் ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது புரிதல் வர ஆரம்பிக்கும். இதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். சாரிஜி கூட ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. சாரிஜி கிட்ட உங்களோட இன்ட்ராக்ஷனில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ்? தமிழில் ஒரு பாட்டு உண்டு, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு சொல்லி. என்னுடைய பயணம்னா இந்த ட்ராவல்ன்றது ஐ டேக் இட் அஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல், ஃபிசிக்கல் ட்ராவலும் நிறையா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 12லேருந்து 14 மணி நேரம் அவர் கூடயே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். அவங்க தான் பர்மிட் பண்ணுறாங்க, அவங்களோட பர்மிஷன்லாம்னா கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நல்லாவே தெரியும். எவ்வளோ விஷயங்கள் எனக்கு நல்லா ஞாபகம். 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க, சார்ஜியை பார்க்கணுன்னு சொல்லி. நான் உள்ளே அழிச்சிட்டு போனேன். ரொம்ப பரிச்சயமாக சந்தோஷமாக 2 நிமிஷம் தான் பேசினார், அவங்க வெளியில் போயிட்டாங்க. எனக்கு மறுநாளைக்கு அந்த நண்பர் ஃபோன் பண்ணார், நேற்று கார்த்தாலும் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு 8:15 வந்தோம், ஷாஜி மகாராஜா நாங்கள் எல்லோரும் பார்த்தோம், நாங்கள் போனதுக்கப்புறம் எங்களை பற்றி எதாவது பேசினாரா? நான் சிரிச்சுன்னே சொன்னேன், ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50-100 ஃபேமிலிகள் 100 பேர் அவரை பார்க்க வராங்க, ஒவ்வொருத்தையும் அவர் அப்படி தான் பழகுவார்.
எந்த விதமான நடிப்பு இருக்காது. உண்மையாகவே அந்த பிளக் இன், பிளக் அவுட் மாரி அந்த நேரத்தில எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு ஃபுல் கவனம், அட்டென்ஷன் கிடைக்கும் அவர்ட்டேருந்து எப்பவுமே. அதில ஒரு உண்மையான ஒரு இதயத்தினோட ஈடுபாடுடன் இருக்கும். இப்போ வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் கூட நெறைய பேர் பார்த்துருக்கேன். என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரியில நெறைய பேர் பார்த்துருக்கேன். நடிப்பு அபாரமா இருக்கும். வெளியில போனா அவங்க பேர் கூட என்னன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. டேய் அவன் போனானே அவன்ட்ட எவ்வளோ கறக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. அவர்ட்ட நான் சிரிச்சுனே சொன்னது, சகோதரரே இது மாரி நீங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு 50, 100 ஃபேமிலி, 100 ஃபங்ஷனரிஸ் வந்துட்டு போயிட்டாங்க. நீங்க வந்தது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சீனு. ஒரு நாளைக்கு இது மாரி 100 சீன் கொண்ட ஒரு காட்சி. அது மாரி 365 நாட்கள். அது மாரி 21 வருஷம். எத சொல்றது? எத விடுறது? அந்த ரேமண்ட்ஸ் ஆட்ல வர மாரி மாஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த கம்ப்ளீட் மேன்னு சொல்லுவாங்க. ம். ஒவ்வொரு விஷயத்துல ஒரு பூரணத்துவம்னு சொல்லுவாங்க. ம். பாபுஜி மகாராஜ் பத்தி சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்றது கல்யாண புருஷர்னுவாரு. ம். அதே மாரி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். ஒரு பாய்ஸ், ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் வேல அடிக்கடி தாஜி சாரிஜி பத்தி எழுதுவார். அவர் எல்லாத்துலயுமே ஒரு பாய்ஸ், ஒரு கம்பீரம், ஒரு 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 ஸ்டைல். அது வந்து நடிப்பு நடக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த மாரி ஸ்டைல் இது. ஒரு ஆளுமைத்தன்மை. ம். பல விஷயங்கள் நம்ப கூட இருக்கும்போது, அவருடைய கனிவு, அவரு மத்தவங்களோட உண்மையாகவே அக்கறை எடுத்துக்கொண்டு, யாருக்காவது உடம்பு சரியில்லைனா எப்படி அவங்கள பாதிக்கும்? க்ளோஸா இருக்கும். இப்போ கூட தாஜிய நான் அடிக்கடி கவனிச்சிருக்கேன். யாருக்காவது உடம்பு சரியில்ல, ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில கஷ்டம்னா, அவரு இன்ஸ்டன்ட்டா பாதிக்கப்படுவார். ம். அப்ப நெறைய பேருக்கு கேள்வி வரும். இதே கேள்விய சாரிஜி கேட்டுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள பத்தி மட்டும் சொல்லும்போது நீங்க பாதிக்கப்படுறீங்க. ஆயிரக்கணக்கான அபியாசிகள் உலகத்துல இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பாதிப்புகள் நடந்துட்டு தானே இருக்கும். ம். அப்போ சிரிச்சுட்டு போயிடுவாரு. எனக்கு அப்புறமா லேட்டா தான் புரிஞ்சுது. அவங்களுக்கு ஒரு மனித அளவுல அவங்களும் மனுஷங்க தானே. ம்ஹ்ம். அத நம்ம பார்க்க மறந்துர்றோம். ஏன்னா இதையே வந்து ஒரு தடவ பாபுஜி ராஜுக்கு உடம்பு சரியில்லாத போது வெளியில எல்லாரும் உட்காந்து சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். சாரிஜிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்பா பாபுஜி உள்ள உடம்பு சரியில்லாம படுத்தீங்களா சிரிச்சுட்டு படுத்துட்டீங்க. ஜாலியா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஓ சப் குச் மாயா ஹை அப்படின்னாங்களாம். ம். அவரெல்லாம் மாயாவி அவரு. ம்ஹ்ம். அவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஐயோ! அது உடம்புயா. அந்த உடம்பு ம். பிறவி, இறப்புன்னு இருந்தா அந்த நடுவுல இடைப்பட்ட காலத்துல இந்த உடம்புக்கு சில விஷயங்கள் நடந்து தான ஆகணும். ம். அந்த மாரி அந்த உபாதைகள் கூட உங்களுக்கெல்லாம் புரியாதான்னு சொல்லுவாரு. அந்த மாரி க்ளோஸா தெரிஞ்சவங்க நம்மளுக்கு ரிலேஷன். ம். நான் வரும்போது முந்தாநேத்தி காத்தால ஹைவேல இந்த ஃபாக்னால 2 ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ட பார்த்தேன். ம். அப்பதான் முடிஞ்சிருக்கு. 2மே 2 வீலர்ல ஸ்பாட்ல இறந்துருக்காங்க. அந்த ஃபாக்னால டிராஃபிக்ல தெரியல போல இருக்கு. எனக்கு அவங்க யாருன்னு தெரியும் நான் வந்துட்டேன். இதே எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ விழுந்திருக்காங்கன்னா இம்மீடியட்டா நிறுத்துவேன் இல்லையா? ம். அப்ப நான் ஆக்சுவலா நல்லவனா கெட்டவனா? ம். அந்த க்ளோஸா இருக்கவங்களோட இன்ஸ்டன்ட்டா அந்த ஒரு கனெக்ட் வரதான் வரும். ம். அது அவரு கான்ஷியஸா எல்லாரோடையும் ஒரு எலிமெண்ட் எப்பவுமே கொண்டு வருவார். ம். ஏன்னா அடிக்கடி சாரிஜி மகாராஜ் வந்து லாலாஜி மகாராஜ் பத்தி ஒரு விஷயம் சொல்லுவார். இது தாஜியும் சொல்லியிருக்காரு. லாலாஜி மகாராஜுக்கு 100 பேரோன்னு தான் அந்த காலத்துல மேக்ஸிமம் அபியாசிஸ் இருந்தாங்க. அந்த காலத்துல பிராக்டிஸிங். அப்பவே வந்து ஒரு லெட்டர்ல அவரு ஒருத்தர் ஹூ இஸ் அ ரேர் அபியாசின்னு கேட்டபோது அதுக்கு ஒரு டெஃபினேஷன் லாலாஜி மகாராஜ் எழுதினாராம். அத நான் முதல்ல ஆங்கிலத்துல சொல்லிட்டு தமிழ்லயும் சொல்றேன். ம். Rare is an abhyasi for whom one exposure to the living master is sufficient for the rest of his life. Everything is a bonus. ம். Everything else is a bonus. ஒரு உண்மையான ஒரு ரேர் அபியாசி. இந்த மாதிரி ஒரு அபியாசியே கிடைக்க மாட்டான்றவன் யாருன்னா, ஒரு குருநாதருடன் அவனுக்கு வாழ்நாள்ல ஒரு முறை அவரை பார்த்தா போதும். ம். அந்த ஸ்பார்க்கு அப்பதான் உருவாகும். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய எல்லா எக்ஸ்போஷரும் போனஸா எடுத்துக்கக்கூடிய பக்குவம் அவனுக்கு இருக்கணும். ம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபங்ஷனரி. ஸோ வேலை நிமித்தமாக நான் தாஜியோ இல்லை அதுக்கு முன்னாடி சார்ஜியோ அடிக்கடி பார்த்தாகணும். அது ஒர்க் ரிலேட்டட். ஆஸ் அன் அபியாசின்னு பார்த்தா இப்போ ஒரு அடுப்பை நம்ம பற்ற வைக்கணும், சமைக்கணும். அடுப்பை எவ்வளோ தடவை பற்ற வைப்போம்? ஒரு தடவை பற்ற வைக்கணும். பற்ற வச்சா அணைஞ்சு போச்சுன்றது எனக்கு தெரியும். ம். எனக்கு மாஸ்டரோட கனெக்ட் விட்டு போச்சுன்னா கபீர் சொன்ன மாதிரி மாஸ்டரோட போய் 3 நாளாவது இருக்கணும், ம். 7 நாளாவது இருக்கணும் அவர் இருக்கிற இடத்துலயே. ம். அந்த ஸ்பார்க்கை உருவாக்கக்கூடிய தன்மையை அவங்க அந்த ஒரு லுக்கில் கொடுக்கக்கூடியதை நான் பலமுறை பார்த்துருக்கேன். ம். இப்போ கூட அந்த ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து அவர் 6th பாயிண்ட்டுக்கோ 7th பாயிண்ட்டுக்கோ தாஜி மூவ் ஆனது 1987 என்னமோ எழுதியிருக்காரு அந்த புக்கில். அது நடக்கும் பொழுது 100 பேரோ 50 பேரோ ரூமில் இருந்தாலும் தூரக்கேந்து ஒரு ஸ்பிளிட் செகண்ட் சார்ஜி அவர் பார்த்து இப்படின்னாரா, இவர் இப்படின்னார். 2 பேருக்கும் என்ன நடந்ததுன்றது தெரியும். ம்.
அவர் டைரியில இது எழுதியிருக்கேன்னு அதில் போட்டிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் கூட ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ம். செய்யக்கூடிய விஷயம் நான் பார்த்தேன். உதாரணத்துக்கு உட்காந்து சாப்பிடும் பொழுது ம். யாருக்கு என்ன பிடிக்குன்றது அவருக்கு தெரியும். அப்படி ம். பிடிக்கலன்னா முன்னாடி கேட்பார். யாராவது புதுசாக சாப்பிட வராருன்னா நாங்களாம் கூட இருப்போம். அவருக்கு என்ன பிடிக்கும்னு முன்னாடி போய் கேட்டுன்னு வந்து அதை சமைக்க ம். வச்சு ம். அவரோட சாப்பிட்றதே பெரிய விஷயம். ம். என்ன அவர் கொடுக்க போகிறாருன்றது ஒரு முக்கியமே இல்லை ஆக்சுவலாக. ம். அவங்களாம் அவங்க உட்காந்துருக்கும்போது தட்டையே பார்க்க மாட்டாங்க. அவரே ம். பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட சின்ன சின்னதாக ஒரு ஒரு தீபாவளி பண்டிகை, ஒருத்தரோட பிறந்த நாள், ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவார். ம். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பார். தேவையே இல்லை. ம். அவர் கொடுக்குற உண்மையான கிஃப்டெல்லாம் ஆன்மீக கிஃப்ட்ஸ் எல்லாம் விலை மதிக்க முடியாத விஷயங்கள் கொடுக்குறாரு. கடைசி வரைக்கும் அதனால தான் இப்போ வந்து பெரிய பெரிய மனிதர்கள்லாம் போகும்போது என்ன இம்பேக்ட் கொடுத்தாங்களோ அதோட இம்பேக்ட்டு அவங்க போனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரியும். ம். அதை நான் கண்கூடாக இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்ருக்கேன். ம். அன்னைக்கு அவருடைய டைம்லையோ இல்லை தாஜியோட டைம்லையோ அவங்களுக்கு கிடைத்த 1-2 அந்த விஷயங்களை வச்சு தான் நம்மளது ஃபுல்லாக வாலண்டியர் சிஸ்டம். ம். இந்த வாலண்டியர் சிஸ்டம் எப்படி நடக்குது? எனக்கும் அவருக்கும் இப்போ நான் குடும்பத்துக்கு நான் வந்து சம்பளம் வாங்கிட்ட வேலை செய்கிறேன். ம். என்னோட சம்பளத்துலேயும் குடும்பத்துக்கு நான் செலவழிக்கிறேன். ம். குடும்பன்றது ப்ரிடாமினண்ட்டாக அப்படி தான் நடக்குது. ம். ஆனால் எதனால் செய்கிறோம்? இது என் குடும்பம். ம். அந்த என் குடும்பன்ற உணர்வை தொடர்ச்சியாக கான்ஷியஸாக அவங்க உருவாக்க மட்டும் இல்லை, அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு பாடுபட்டுட்டு இருக்காங்கன்றது என்னால் கண்கூடா பலமுறை ம். சார்ஜியோடையும் சரி தாஜியோடையும் பார்க்க முடியும். ம். இன்சிடென்ட்ஸ்ன்னு சொன்னால் இதை நான் இன்ஃபேக்ட் தாஜி ஒரு தடவை புக்கே எழுத சொல்லியிருக்காரு. ம். சார்ஜியோடையும் சரி அவரோடையும் நடந்த விஷயங்கள் எழுதினா ஒரு 20-30 புக்கு வரும். அவ்வளோ ஏன்னா எனக்கு மெட்டிகுலஸாக டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. ம். அதுவும் இல்லாமல் அது ஒரு நான் நார்மலாக என் டைரிலாம் எழுதுனா கூட புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிருவேன். ம். அது அந்த புல்லட் பாயிண்ட் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மாதிரி லைஃப்பில் அந்த இடத்துக்கு யூ கெட் டிரான்ஸ்போர்ட்டட். என்ன நடந்ததுன்றது இன்னி வரைக்கும் டச்வுட் மெமரி நல்லா இருக்கு. ம். ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரும். ம். ஸோ பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதனால் நிறைய நேரங்களில் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட்டுன்றது எப்போ வரும்னா அதுக்கு இப்போ ஜென்ரலாக இப்போ நீ கேட்ட மாதிரி நடந்த விஷயங்களை சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் ஒன்றுமே ஞாபகமே ஆ. வரும். ஆனால் இந்த தேதியில் இவரோட பேசும்போதோ இல்லை இந்த டாப்பிக்கில் யாரோட என்ன பேசினாருன்னா அப்படியே அது பாட்டு போயிட்டே இருக்கும். ம். இது மாதிரி என்னோட நிறைய டாக்ஸ் நான் கொடுக்கும்போது ஸ்பான்டேனியஸாக வரும். ம். பட் ஆனால் ஒரு எசன்ஸை சொல்லியிருக்கீங்க மாஸ்டர்ஸ் கூட இருந்த அதுவே பெரிய விஷயம். அடுத்து ஏகாத்மா அபியான் தமிழ்நாட்டில் எப்படி போயிட்டுருக்கு? மத்திய பிரதேஷ் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிசெப்டர்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் த மிஷன் இஸ் கோயிங் இன் ஃபுல். எல்லாருக்கும் போய் சேர்க்கணுன்னு முழுசாக இறங்கி ஒரு மூமெண்ட் மாதிரி நடந்துட்டுருக்கிற ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் எப்படி போயிட்டுருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஸ்பீடான்னு தெரியல எனக்கு. ஏன்னா 4 நாள் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனரி ஜூம் கால் நடந்தது. ம். அப்போது தாஜி சொன்னார் தமிழ்நாடு வந்து இஸ் கோயிங் லைக் அ டார்டாய்ஸ் பட் தே கோயிங் ஸ்டெடின்னு சொல்லி சொன்னார். ம். ஆமாம் மாதிரி போகிறாங்க, ஆனால் ஸ்டெடியாக போயிட்டே இருக்காங்க. நிறைய நேரத்தில் முயல் மாதிரி போயிட்டு வேகமாக ஓடி நிற்காம ஸ்டெடி, ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு வந்து வித்திட்டதுன்னு சொல்லி பார்த்தா அஃப்கோர்ஸ் நான் பல வருடங்களாக தமிழ்நாட்டில் பல ஃபங்க்ஷனரி ரோலில் பண்ணியிருக்கேன். ம். 2010லேருந்து 3 வருடங்களுக்கு அப்போ தமிழ்நாட்டில் 2 ஜோன் இருந்தது, நார்த் அண்ட் சவுத்துன்னு சொல்லி. அப்போ நார்த் அப்படின்ற ஜோன் தமிழ்நாட்டில் பாதி இந்த மேப்பை அப்படி குறுக்கால பிரித்தா சவுத்து நார்த்துன்ற மாதிரி பிரியும். அது நார்த்துக்குன்னா ஜோன் இன்சார்ஜாக இருந்தேன் 3 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட. அப்போவே வந்து நாங்கள் வந்து எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணுவோம். அப்போது இருந்த டைப்பில் பார்த்தா சிட்டிங்ஸ் இண்டிவிஜுவலாக தான் கொடுக்கணும். ம். கமென்ஸ்மெண்ட் சிட்டிங்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். குரூப்பாக இண்டிவிஜுவல் சிட்டிங்ஸுன்ற கான்செப்ட்லாம் அப்புறம் தான் 2016க்கு அப்புறம் தான் வந்தது. அதனால் அப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணி எனக்கு வந்து என்றைக்குமே வந்து என்னோடய லைனில் வந்து நான் சேல்ஸ் அந்த மாதிரி லைனில் இருந்தனாலும் மக்களுடன் தொடர்ச்சியாக மூவ் பண்ணுறதுனால எனக்கு ட்ராவல்ன்றது வந்து ஒன்று பிடிக்கும், 2வது கம்ஃபர்டபுள் ட்ராவலிங் ஆல்சோ. இப்போது உதாரணத்துக்கு இப்போவே லாஸ்ட் ஒரு 1.5 இயர் கிட்டத்தட்ட 40-45,000 கிலோமீட்டர் நான் தமிழ்நாடு மட்டும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சென்டர்ஸ் விசிட், அபியாசிகள் பார்க்குறது, கனெக்ட் இனிஷியேட்டிவ்ஸ், பல விஷயங்கள், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அப்போ நடந்ததை விட 2016க்கு அப்புறம் இந்த
எல்லாருக்குமே வந்து இன்னும் பல லெவலில் ஹையர் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சக்தின்றதோட எனேபிள்மெண்ட்டுன்னு சொல்லலாம். எல்லா ப்ரிசெப்டரும் பண்ணி எல்லாரும் ஃபுல் ப்ரிசெப்டர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடந்து வரும்பொழுது ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சம்வேர் 2021 எண்டிங் இது மாதிரி டைமில் இன்னும் வேகமாக எடுத்துகிட்டு போகணும், எப்படி போகணுன்ற மாதிரி எங்கள்கிட்டலாம் பேச ஆரம்பிச்சார். அப்போ என்ன நாங்களாம் நிறைய பேர் என்ன ஃபீட்பேக் கொடுத்தோம்னா, இப்போது ரொம்ப டிஸ்ஜாயிண்டடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆர்கனைசேஷனல் எஃபர்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வரணும், கொஞ்சம் ஹைரார்கிக்கல் சப்போர்ட் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு 2-3 மாதங்கள்லாம் பேசிட்டு ஜூன் 2022 இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்னால் ஒரு மாநில அளவில் ஒரு ஒருங்கிணைப்பாளர்ன்ற மாதிரி ஒரு வாலண்டியர்ஸ் மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்தார். அப்போ தமிழ்நாட்டில் எனக்கு அந்த பொறுப்பை வந்து ஜூன் 2022 கொடுத்தார். எனக்கு பேசிக்காக என்னுடைய பேக்ரவுண்டில் வந்து நான் பண்ணுறது கன்சல்டிங் லைன், கோச்சிங் கன்சல்டிங் சொல்லுவோம். ஒரு கம்பெனியை எப்படி இப்போ இருக்கிறதுலேருந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும், வியாபாரத்தில் அது வியாபாரமோ இல்லை ஆன்மீகமோ, ஃபண்டமெண்டலாக ஒரு பொருளை பெரிய லெவலில் எடுத்து போனால் சில கான்செப்ட்ஸ்லாம் பேசிக்கலாக சிம்பிளான விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்கணும், அந்த குறிக்கோளுடன் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒற்றுமையான எண்ணம் இருக்கும், இதுதான் நம்மளுடைய குறிக்கோள்ன்றது அனைவருக்கும் ஒரு ஒன்றிய சிந்தனை இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அணிகளை உருவாக்கணும். அதுக்கப்புறம் சரியான திட்டமிட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தணும். இது ரொம்ப நான் ஒரு டாப் லெவல் வியூவில் ஒரு 4-5 ஸ்டெப்ஸாக சொல்கிறேன். ஸோ அது முதல்ல நாங்கள் என்ன எடுத்தோம்னா, ஜூன் 2022 ஒரு 3 வருடத்துக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையில் குறிக்கோள்ன்ற மாதிரி. இப்போவும் பார்த்தா தமிழ்நாட்டில் 15 மண்டல பொறுப்பாளர்கள், ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இருக்காங்க. இப்போ அவங்கள வச்சு எல்லாருமா பேசி முடிவு பண்ணதுன்னா, ஜூன் 2025க்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள், நாங்கள் ஆரம்பித்தோம் அது 8, இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆல்ரெடி, அவங்க அனைவருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்குது. அது என்ன பயிற்சின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வியாபாரத்தில் இருக்கேன், என்னுடைய நிறுவனத்து பேர் சீச்சேஞ்ச் கன்சல்டிங். எல்லாருமே எங்கிட்ட எங்களோட சர்வீஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் சீச்சேஞ்ச் கன்சல்டிங் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியணும். ஒரு துணிக்கடை வியாபாரி இருக்கார், 15 ஊரில் இருக்குது துணிக்கடை இருக்குது. எல்லா ஊர்லேயும் கடை இருக்கோ இல்லையோ, எந்த ஊரில் போய் கேட்டாலும் அந்த துணி கடையாக தெரியுமே, இந்த தங்கம் வைக்கிறவராக தெரியுமேன்ற ஸ்டேஜ் கொண்டு வரதே பெரிய விஷயம். அது கொண்டு வந்துட்டாலே என்ன ஆகுனா, நெக்ஸ்ட்டு அந்த கடைக்கு போகலாமான்ற எண்ணம் வரும். ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ், நெக்ஸ்ட்டு வந்து மேக்கிங் த ப்ராடக்ட் அவைலபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் 3 வருஷத்துக்குள்ளே எல்லாருக்கும் போகணும். நாளைக்கு தமிழ்நாட்டில், அதாவது ஜூன் 2025க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எங்கே இறங்கி யாரை கேட்டாலும் ஹார்ட்ஃபுல்னஸ் தெரியுமேன்னு சொல்லணும். சில பேர் சொல்லலாம், ஒரு செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், இல்லை நான் 3 சிட்டிங் எடுத்திருக்கேன், இல்லை நான் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அது நெக்ஸ்ட் லெவல். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெவலில் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, இல்லை மார்க்கெட்டிங் அவேர்னஸ்ன்னு சொல்லி. இதை உருவாக்குறத முதல் குறிக்கோளாக எடுத்தோம். இதற்காக என்ன பண்ணோம், ஜூலையில் மொத்தம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ தாஜியோட பெர்மிஷனுடன் அப்போ வந்து என்ன பண்ணோன்னா, 35 டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு சொல்லி உருவாக்கினோம். ஒரு மாவட்டத்தை முழுசாக பார்க்கக்கூடியவங்க. தாஜி எங்களுக்கு முதல்ல என்ன ஒரு கைட்லைன் சொன்னார்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுதோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம டூப்ளிகேட் பண்ணோம். ஏன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்டே நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சிஎம்னு இருப்பார், ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க, கலெக்டர் கீழே டிஎஸ்பிஸ்ன்னு இருப்பாங்க, கீழே அப்படியே பிரிஞ்சு வில்லேஜ் லெவலில் போய் விஏஓ அது மாதிரி போகும். தமிழ்நாட்டில் மட்டும் 17,000 வில்லேஜு, கிட்டத்தட்ட 312 தாலுக்கு, 38 டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது என்னென்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர்ஸ் மாதிரி உருவாக்கணும். கலெக்டர்ஸோட ஈக்குவலன் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிசி, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் டிசி இங்கேயும். அப்போ உருவாக்கிட்டு முதல்ல வந்து ஒரு 100 நாட்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு போய் சேர்த்தோம். எல்லாருமே சிட்டிங் எடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை லோட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். இதே மாதிரி ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க, சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ்னு சொல்லுவோம், ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு பொறுப்பாளர். அதில் நிறைய பேர் ஆட் பண்ண ஆரம்பித்தோம். மெயினாக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு கவர்மெண்ட் நல்லா நடக்குதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரின்றது வாலண்டியர் நெட்வொர்க். தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு என்ன விஷயம்னா, ஒரு வாலண்டியருக்கு ஒரு பதவியும் கொடுக்கும், இன்னும்
நல்லா வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இருக்கக்கூடாது. அனானிமிட்டி, போஸ்ட் இல்லைனாலும் வேலை செய்யணும். இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹியூமன் சைக்கின்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய பொது வாழ்க்கையில் வந்து அவங்க கம்பெனினா ஒரு போஸ்ட்டும் இருக்கும். நீ யாருப்பா அசிஸ்டன்ட் மேனேஜர், நீ மேனேஜர். இம்மீடியட்டாக நம்மளை என்னத்தோ இவன் பெரிய ஆள், சம்பளம் கூட இவன் கம்மியாக கூட வாங்கிட்டு இருக்கலாம், ஆனால் மேனேஜர் பெரிய ஆள். அதே மாதிரி ஒரு அந்த சைக்கியை யூஸ் பண்ணி தான் நம்ம மாஸ்டரும் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ண சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா மத்திய பிரதேஷில் இந்த ஈவெண்ட் ஆக ஆரம்பிச்சிது, ஏகாத்ம அபியான். அது நடக்கும்போது தமிழ்நாட்டில் இதனோட ஈக்குவலண்ட்டை பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லி ஒரு தாஜி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ இதை பற்றி யோசித்து, அஃப்கோர்ஸ் இதே வார்த்தை மொழி புரிதல் பல விஷயங்கள் காரணமாக எடுத்துகிட்டு போக முடியாது. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏகாத்ம அபியான்றதை தமிழில் அதுக்கு ஒரு போல் மாதிரி ரன் பண்ணி நிறைய அபியாசிகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி கொண்டோம். இதை பற்றி நான் நிறைய டாக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஒன்றிணைந்தால் மக்கள் ஒன்றிணைதல், இதயங்கள் ஒன்றிணைதல், கரங்கள் ஒன்றிணைதல், உழைப்பு ஒன்றிணைதல், வித்தியாசங்கள் பாராமல் ஒன்றிணைதல், இது மாதிரி பல விஷயங்கள். அந்த ஒரு அது ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா இதே மாதிரி ஒரு ஸ்லோகன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிதான். ஸோ என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி ஒரு ஸ்லோகன் யூஸ் பண்ணும்போது ரீச் இன்னும் பெட்டராக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போக சொன்னார். ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் முதல்ல ஆரம்பித்தோம் செப்டம்பர் மாதத்தில். பெரிய லெவலில் போச்சு, 2-3 லட்சம் பேருக்கு மேலே போய் சேர்ந்துருக்கு. மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, ரீஐட்ரேஷன்ஸ் ஐட்ரேஷன்ஸ் அது மாதிரி. இது நடக்க ஆரம்பிக்கும்போது ஒரு மீட்டிங்கில் தாஜியோடு நான் பேசும்போது ஃபர்தர் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மல்டிபிள் தாலுக்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் உருவாக்கணும், யோசிக்கிற இமீடியட்டாக செய்ய அப்படின்னார். ஸோ அப்போது தேட ஆரம்பித்தோம். ஏன்னா நம்மளுக்கு இனி ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா அவைலபிலிட்டி வாலண்டரி பெரிய இஷ்யூ, அதுலேயும் பொறுப்பெடுத்து நடக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். நான் பதவியை கொடுத்துட்டு அந்த பதவி நாய் வைக்கோல் போகிற காவல் காத்த கதை அதானு தின்னாது. நாய் வைக்கோலில் சாப்பிட யாரையும் சாப்பிட முடியாது, குழச்சினே இருக்கும். போஸ்ட்டு கொடுத்துட்டு வேஸ்ட்டும் ஆகிடக்கூடாது. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு 1.5 மாதம் அது நிறையா எல்லாரோடையும் பேசி ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மாஸ்டர் கொடுத்து அது ஏதாச்சும் அதை அப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு. இவங்களெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இது வந்து இந்தியாவிலே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் தாலுக் கோஆர்டினேட்டர்ஸ்ன்றது 312 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. 312 தாலுக் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நான் ஃபோனை எடுத்து காமிச்சேன்னா ஒவ்வொரு தாலுக் பேரோட அந்த தாலுக் கோஆர்டினேட்டர் பேரோட ஒரு அரசியல்வாதி ஒரு தாலுக் போனார்னா லோக்கல் தாலுக் ஆளுக்கு ஃபோன் பண்ணுவார். அந்த அளவுக்கு இன்றைக்கி நமக்கு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், ஃபங்க்ஷனரி ப்ரெசன்ஸ், சரி இவங்களாம் இன்றைக்கி அஃபிஷியல் ஃபங்க்ஷனரிஸ். இவங்க அத்தனை பேருக்கு ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் ஐடி இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, அவங்க ஹார்ட்ஃபுல்னஸ் சைட்ஸ்லாம் லாகின் பண்ணலாம் அந்த ப்ரொஃபைலோட. அந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் அவங்கள சப்போர்ட் இருக்குது. இது இல்லாமல் யூத் அடுத்த லெவலில் எடுத்துன்னு போகணும்னு சொல்லி யூத் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்டு லெவல் திரும்பி அதை பர்மிஷன் கொடுத்தாரு. 38 டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் பாண்டிச்சேரியோட அதுக்கு 39 பேர் உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக திருப்பூரில் 25-26 நவம்பர் ஒரு தமிழ்நாடு ஃபங்க்ஷனரிஸ் கான்க்ளேவ்னு ஒன்று நடந்தது. அந்த மாதிரி இது வரைக்கும் மிஷனில் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 470-480 ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலே மொத்தம் 80 ஃபங்க்ஷனரி தான் இருந்தாங்க. ஒரு ஸ்டேட்லேயே அவ்வளோ பேர். இது எதுக்குன்னா கட்டமைப்பை உருவாக்குறோம். நான் 10 மாடி கட்டடம் முதல்ல கட்டணும், 10 மாடி கட்டடத்துக்கான தளம் கீழே இறக்கியிருக்கணும். அந்த தளம் தான் இந்த கட்டமைப்பு. இதுக்கு அடுத்த தளத்துக்கும் ஆக்சுவலாக கைடன்ஸ் தாஜி கொடுத்துட்டார். 17,000 வில்லேஜ்லேயும் வில்லேஜ் கோஆர்டினேட்டர் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. வில்லேஜ் கோஆர்டினேட்டரோ தாலுக் கோஆர்டினேட்டரோ பை டிஃபால்ட் பார்த்தா ப்ரிசெப்டராக இருக்கணும். ஸோ 17,000 வில்லேஜ் கோஆர்டினேட்டரை உருவாக்கணும், 17,000 ப்ரிசெப்டர் எனக்கு உள்ள வரணும். பாபுஜியோடைய கனவு என்ன, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ப்ரிசெப்டர் இருக்கணும் உலகத்தில். இப்போ 17,000 வில்லேஜ் கோஆர்டினேட்டர்னா ஒரு வில்லேஜ்ன்றது மிஞ்சி போனால் ஒரு 6 தெரு, ஒரு மேக்ஸிமம் 2,000 பேர் இருப்பாங்க. ஒரு அந்த ஊரில் ஒரு விஏஓன்னு இருந்தாலும் அவர் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2 போஸ்ட்மேன் இருந்தாலும் அவர் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தலையாரி அந்த மாதிரி தான் யார். அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் சென்டர்ன்றதை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி இவங்க எல்லாரையும் வச்சு அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணணுன்றதை பேசி அலசி ஆராயத்துக்காக தான் இந்த 2 நாளுக்கான ஒரு கான்க்ளேவ்ன்ற மாதிரி நடந்தது. இதில் சில தெளிவான ஷார்ட் டேர்ம் குறிக்கோள்கள் மாதிரி செட் பண்ணி 30 நவம்பர் 2024க்குள்ளே 50% தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிட்டிங் கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை எல்லாரும் எடுத்துகிட்ருக்கோம். நான் எப்பவுமே எல்லா இடத்துலையுமே சொல்கிறது, நடக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி பெரிய குறிக்கோளை வைக்கலாமா, அன்லஸ் யூ டோன்ட் நோன்னு செஞ்சு பார்த்தா தானே தெரியும். இது நான் கிரிக்கெட்டில் எப்பவுமே சொல்கிறது உண்டு.
50 ஓவர் மேட்ச்சில் மேக்ஸிமம் ஸ்கோர் 300 320 அடிப்பாங்க. ம். 2007 8 சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மேட்ச் நடந்தது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா 434 ரன் அடித்தாங்க 50 ஓவரில், ம். வேர்ல்டு ரெக்கார்ட். அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிடுச்சுங்கன்னு ஸ்டேடியமே காலி ஆயிடுச்சு, பாதி பேருக்கு மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா 438 வித் 2 balls to spare ஜெயிச்சாங்க. அது வரைக்கும் ஏன் எப்படி உங்களால் அடிக்க முடிஞ்சதுன்னா, ஹெர்ஷல் கிப்ஸ் யாரோ அப்போ கேப்டன், அவர் சொல்கிறாரு, ஏங்க அவங்க 434 லட்சம் எங்களால் அடிக்க முடியாதா? ம். அது செய்யும்பொழுது தான் நம்மளுக்கு நம்மளால் முடியுமா. ம். நான் அந்த மீட்டிங்கில் கூட எல்லாத்தையும் சொன்னேன். போன வருஷம் நம்மளுக்கு ஜூன் 2022 தமிழ்நாட்டில் மொத்தம் ஃபங்க்ஷனரி 25 பேர் தான். ம். அன்னைக்கு வந்து நான் அடுத்த வருஷம் இதே தேதியில் 480 பேர் ஃபங்க்ஷனரி இருப்பான்னு சொன்னால் நீங்களாம் சிரிச்சிருப்பீங்க. ம். நாங்கள் ஜோக் அடிக்கிறீங்க, இன்றைக்கி இருக்காங்க. ம். ஸோ நான் 17,000 வில்லேஜ் கோஆர்டினேட்டர்னு சொல்லும்போது ஆக்சுவலாக 17,000 அபியாசி தானே அவங்க. 17,000 அபியாசி, 17,000 ப்ரிசெப்டரும் கூட. இப்போ அவங்க வந்து வருமா வராதான்னா முன்னாடி இருக்கும், இப்போ எங்கேருந்து வந்தது? ம். முடியும்னு நினச்சா நடக்கும், முடியும் என்றாலும் முடியாது என்றாலும் இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ம். உங்களால் முடியும்னு நினச்சா நம்ம செய்வோம், முடியாதுன்னு நினச்சா செய்ய முடியாது. ம். நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ம். இந்த ஏகாத்ம அபியான் ஒன்றிணைவோம்ன்றது இப்போ ஒரு பெரிய ரெவல்யூஷனாக போயிட்டுருக்கு. இந்த மாதம் அடுத்த மாதம் மட்டும் ஜனவரி, டிசம்பர் அண்ட் ஜனவரியில் மட்டும் கிட்டத்தட்ட 60 யோக் மஹோத்சவம்னு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஒவ்வொரு யோக் மஹோத்சவம்னா 2000 3000 5000 பேர் வரைக்கும் இது போய் சேரும். பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. எங்களுடைய இடைக்கால குறிக்கோள்னு சொல்லி சொல்லணும்னா, ம். நவம்பர் 2024 50% 15 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 2 கோடி மக்கள் ரஃப்லின்னு வச்சுக்கலாம். இவங்க 3 சிட்டிங் எடுத்துக்கணுன்றது அடுத்த பெரிய குறிக்கோள். ம். வாலண்டியர்ஸ் முனைப்பாக தான் இருக்குது. முந்தி இருந்த பயம்லாம் இப்போ போயிடுச்சு. ம். இது ஒரு படத்தில் ஒரு ஹீரோ சொல்கிற மாதிரி, இப்போது என்ன பயமாக இருக்கப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி இப்போ மெதுவாக அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது, ம். கட்டி மலை வந்தா மலை, ம். என்ன இருக்குது நஷ்டம் அடைவதற்கு. ம். இதில் தோல்வி வெற்றின்ற கான்செப்டை நம்ம ஹெட்லேருந்து எடுத்துட்டோம்னா ம். எதை வேணால் செய்யலாம். நம்ம வந்து இவ்வளோ செஞ்சுட்டு சேரலைன்னா உனக்கு என்ன அதை பற்றி. ம். விவசாயி விதையை போடும்போது விளைஞ்சு தான் ஆகணும்னு நினச்சிட்டு விதை போட்டாலும் விதையை போட முடியாது. ம். பாதி விதை காற்றுல அடிச்சிட்டு போயிடும், ம். பாதி விளங்காது போயிடும். மீதி வரதில் தானே வியாபாரம், மீதி வரதில் தான் விளைச்சல், அது மூலம் தானே வியாபாரம். அந்த நம்பிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் ஃபங்க்ஷனரிஸ்க்கும் ஆல்மோஸ்ட் தலையில் வந்துடுச்சு. ம். கண்டிப்பாக இது ராஜிக்கும் அடிக்கடி சொல்கிறது, எல்லாருமே தமிழ்நாடு பார்த்து எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகும்னு சொல்லுவார். எதனால் சொல்கிறாருன்னு தெரியல, ஆனால் ஏதோ சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லும்போது ஒரு கட்டமைப்பை உருவாக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். இப்போது அதுவும் ஒரு விதமான பொறுப்பு தான். எந்த ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு விதமான பொறுப்பு தான். எதன் அடிப்படையில் அதை வந்து இந்த பர்சன் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு எதன் அடிப்படையில் நீங்கள் டிசைட் பண்ணி கொடுக்குறீங்க? வாலண்டியர்ன்றது எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? முதல் குவாலிஃபிகேஷன் வந்து அவைலபிலிட்டி தான். இல்லையா? முதல்ல அவர் வேலை செய்யறதுக்கு இப்போ கூட பண்டாரா செப்டம்பரில் என்ன டாக் கொடுத்தாரு அவர்? அவைலபிலிட்டி. க்ளோசிங் டேட்டில் என்ன சொன்னார்? டோட்டல் அவைலபிலிட்டின்னாரு. முதல்ல அவைலபிளான்னு பார்ப்போம். பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சாரிஜிட்ட சொல்லுவாராம், நீ அவைலபிளாக இரு, பவர் ஆட்டோமேட்டிக்காக உன் மூலமாக ஃப்ளோ ஆகும். இப்போ ப்ரிசெப்டருக்கு கேப்பபிளாக இல்லையான்றது எப்போ நமக்கு முதல்ல தெரியும்? வந்து நான் அந்த பணியை செய்கிறேன்னு வரும்போது தானே தெரியும். அதுக்கப்புறம் அவனை ப்ரிசெப்டர் ஆக்குறாரு. யாரை வேணால் என்னால் ப்ரிசெப்டர் ஆக முடியும்னு பாபுஜி அடிக்கடி சிரிச்சினே ஒரு இடத்துல சொல்கிற, கழுதியை விட நான் ப்ரிசெப்டர் ஆக முடியும்னு சொல்லியிருக்காரு ஒரு டாக்கில். சாரிஜி அதை அடிக்கடி சிரிச்சினே சொல்லுவார். உருவாக்குறாரு, செய்வோம். வாட் இஸ் தேட் டு லூஸ்? தோக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எது செஞ்சாலும் வெற்றி தானே. இப்போ எனக்கு வருமானம் 0, ₹1 கிடைச்சாலும் லாபம் தான், 500 கிடைச்சாலும் லாபம் தான், 5000 கிடைச்சாலும் லாபம் தான். அவர் மேலே நம்பிக்கையுடன் அந்த பொறுப்பை. இப்போ இன்னொரு கேள்வி, ஃபாலோ த்ரூ கொஸ்டின் வரும். நான் ஒரு நாளைக்கு 1 hour தான் அவைலபிள், 1 hour ஒர்க் பண்ணு. 1 hourல என்னென்னலாம் பண்ண முடியும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியல இது. நான் எப்பவுமே இன்னைக்கு எல்லாருமே தூங்கி எழுந்து பார்க்கக்கூடிய முதல் ஆப் என்ன? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். வாட்ஸ்அப்பை 2018 17 ஃபேஸ்புக்கு $19 பில்லியன் வாங்கினாங்க.
அப்போது வாட்ஸ்அப்பில் இருந்த எம்ப்ளாயி கவுண்ட் தெரியுமா? 55 பேர். ஸோ பர் எம்ப்ளாயினுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல்னு பார்த்தா $550 மில்லியன் ஒரு எம்ப்ளாயிக்கு ரிட்டர்ன் கிடச்சிது. ஸோ இதில் வந்து குவான்டிட்டியில் மட்டும் ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போது ஒரு 5 இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் இருந்தாங்கன்னா, விவேகானந்தர் அடிக்கடி என்ன சொல்கிறாரு, கிவ் மீ 100 men ஆஃப் பேஷன், ஐ கேன் சேஞ்ச் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காரு. 100 பேரார்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட இந்தியாவுடைய முகத்தையே நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஜெனரேஷன் உருவாக்குறது தான் எங்களுடைய வேலை. இப்போ நானே எல்லா இடத்துல இறங்கி எல்லா கனெக்ட் பண்ண முடியும்னா சத்தியமாக முடியாது. மாஸ்டர் வர முடியுமா? ஃபிசிக்கலாக முடியாது. இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு சைமல்டேனியஸாக மினிமம் 50லேருந்து 100 கனெக்ட் ப்ரோக்ராம் ஆவரேஜாக தமிழ்நாட்டில் டெய்லி நடக்குது. மினிமம். நான் எவ்வளோ இடத்துல நான் இருக்கேன், நான் கிருஷ்ணாரை டூப்ளிகேட் பண்ணி எல்லா இடத்துலையும் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. வேணால் நான் ஹோலோகிராம் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ஷன் பண்ணி அது வேறு விஷயம். ஸ்டில் ஐ எம் நாட் தேர். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இடர்பாடு இருக்குன்னா அதை தீர்வை கொடுக்கக்கூடிய தலைமை பண்புடன் இருக்கும். நிறைய ஃபங்க்ஷனரிஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் நடத்தும்போது தான் சொல்லுவோம், உங்களுடைய வேலை குறிக்கோளுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீ நீக்கிட்டே இருங்க. நான் இருக்கேன்ற நம்பிக்கை அவனுக்கு கொடுங்க. மற்ற விஷயங்கள் தானாக நடக்கும். ஒன்றுமே இல்லைன்னா என்ன ஆயிடுச்சுப்போம். முதல்ல நீங்கள் சொல்லும்போது அந்த பயம் எல்லாமே போயிடுது. பயன்ற இடமே கிடையாதுங்க. என்ன பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? வியாபாரமா? பணம் போகிறதுக்கு? நம்மளை மிஞ்சி போனால் என்ன போவோம்? மானம் போவோம். எனக்கு சார்ஜி முதல்ல சொன்னார், ஆன்மீகத்தில் முன்னேறினா 4 விஷயத்தை விட்டுருந்தார். வெக்கம், மானம், சூடு, சொரணம். சிரிச்சுனே சொல்லி இந்த 4த்தையும் விட்டால் தான் நீ ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். எவனோ அவனை ஒருத்தன் திட்டுவான், எவனோ ஒருத்தன் நீ பண்ணாத தப்புக்கு அவனை வந்து கழுவி ஊற்றுவான்ற வார்த்தை அவர் யூஸ் பண்ண மாட்டார். தப்பு கண்டுபிடிப்பாங்க. நீ அதை மனசில் எடுத்தனா காலி, தட்டி விட்டு போயினே இருக்கணும். என்ன இப்போ யாரோ நான் 1/2 கிலோமீட்டர் தள்ளி திட்டி தானே என் காதை விழப்போகுது. அந்த நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக, அப்படி நான் சொல்லலைன்னா அது பொய்யாக தான் இருக்கும், லைட்டாக சுருக்குன்னு இருக்கும். அதில் போய்டுறது. நேற்று விட யாரோ ஒருத்தர் என்னை கேட்டிருந்தார், ஏன்னா நான் ஏதோ திட்டிகிட்டே இருக்கேன், நீ ஜாலியாக இருக்கேன். நான் சொன்னேன், எனக்கு உங்களுக்கெல்லாம் எருமத்தோல், எனக்கு வந்து ரைனாசரஸ் தோல் அப்படின்னு. எவ்வளோ வேணால் சொல்லுங்க, நான் அவருடைய பணியை செய்கிறேன். அங்கங்கே லைட்டாக தான் உரசும். எல்லாருமே பிரகாஷ் சொல்கிறது ஒத்துப்பானா, பிரகாஷ் சொல்கிறது ரைட்டானா எனக்கு தெரியாது. எல்லாமே நான் கரெக்டாக பண்ணால் கடவுள் ஆகிடுவேன்ல. ஆனால் நம்மளோட கடவுளே இங்கே வரும்போது அவதாரமாக கஷ்டப்படுறாரு. நம்மளாம் எந்த மொழிக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் வரும். சொல்கிற எல்லா விஷயங்களும் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்பிக்கையுடன் போவோம். என்ன ஆகிட போகுது? எப்படி எங்களுக்கு இருக்கு மக்களோட லைக் மெடிடேஷன் சிட்டிங் எடுக்கிறப்ப அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? இது ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய கேள்வி, ஸ்டாண்டர்டாக நான் சொல்லக்கூடிய பதில். மெட்ரோவில் இதை இன்டெலெக்சுவலாக பார்க்குறாங்க. ஃபார்ச்சுனேட்லி மெட்ரோன்ற கான்செப்ட் தமிழ்நாட்டில் ஒரு 4-5 ஊருக்கு தான் சொல்ல முடியும். அதை தாண்டிட்டோன்னா ஹார்ட் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். பல சிட்டிங்கில் கண்கூடாக எல்லாரும் விக்கி அழுது, எதனால் அழகாங்கடா அவனுக்கே தெரியாது. சில பேர் இந்த அளவுக்குலாம் அப்சார்ப்ஷன் ஒரு அபியாசிலே போக முடியாது. ஃபஸ்ட் சிட்டிங்கில் என்னமோ ஒரு 50 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி சாதாரணமாக உட்காடுறாங்க. எண்டிங்கில் அவனே வாட்சை பார்த்துட்டோ டைம் ஐயா நான் இவ்வளோ நேரமாக உட்காந்தேன்னு நம்ப முடியல. இந்த வாங்கக்கூடிய தன்மையை நம்மளுடைய குருநாதர்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் உருவாக்குறாங்க. ஆஃப்டர் ஆல் தமிழ்நாட்டு ஃபுல்லாக 1945 பாபுஜி மகாராஜ் எல்லா ஊருக்கும் போயிருக்காரு. லாலேஜ் மகாராஜ் அவருக்கு சொன்னார், கோ டு சவுத் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க்குன்னு. சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது அட்ஜசண்ட்டாக. அதில் ஒரு லாட்ஜில் தமிழ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஜட்கா எடுத்துன்னு சுற்றுறாரு. அப்படியே ராமேஸ்வரம் போகிறாரு, மதுரை போகிறாரு, ட்ரிச்சி போகிறாரு, எங்கெங்கேயோ போகிறார். சிலோன் கூட போயிட்டு வந்தார். இப்போது எல்லா இடத்துலையும் இப்போது பூமிங். என்ன அந்த விதை விளையிறதுக்கு ஒரு 80 வருஷம் ஆயிருக்கு. சில விதைகள் அன்றைக்கே விளையும். எங்களுக்கு நல்ல அதான் தெரிஞ்சோ தெரியாமையா சொன்னாங்க, இந்தியான்றது ஒரு ஆன்மீக பூமி, உலகமே ஒரு ஆன்மீக உலகம், அதில் இந்தியான்றது த ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு பாபுஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு. இந்தியா வில் கீப் ப்ரொடியூசிங் ஸ்பிரிச்சுவல் ஜெயின்ட்ஸ்ன்னு சொல்லி. தமிழ்நாட்டில் பேசிக்கலாகவே வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை, கடவுள் மேலே ஈடுபாடு இதெல்லாம் எல்லாருக்குமே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவங்க செய்யக்கூடிய பழக்கத்தோடு இந்த கொடுக்கும்போது அக்செப்டன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குன்றது தெளிவாக தெரியுது.
இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். நீ எவ்வளோனா கேளு. டைம் உனக்கு டைம் நான் பார்த்துனுங்க. இதை எடிட் பண்ணிக்கோங்கப்பா. ஆ. யங்ஸ்டர்ஸ்க்கு யுவர் வாட் டு யூ வாண்ட் டு ஷேர்? நல்ல வேலை வாட் யூ வாண்ட் டு ஷேருங்க. அட்வைஸ்னால் சத்தியமாக கொடுக்க மாட்டேன். நான் காலேஜ் ஸ்கூல்லாம் போகும்போது நான் ஸ்டாண்டர்டாக ஓப்பனிங் லைன் கேட்குறது, உங்களுக்கு எதுவுமே பிடிக்காதுன்னா அது எதுனா எல்லாரும் சொல்கிறதுனா அட்வைஸ்ன்னுவாங்க. ஐ மீன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ம். பரிபூரணமாக உங்கள் வாழ்க்கையை வாழணும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என் பொண்ணுங்க அதை தான் நான் சொல்லுவேன். இதுதான் செய்யணும், இப்படி தான் வாழணும் அப்படின்ற கட்டமைப்பு நான் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்களுடைய இங்கிலீஷில் இதுக்கு கோர் காம்பிடென்சின்னு சொல்லுவாங்க. உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஆழத்தில் ஒளிஞ்சிட்டு அதில் நீ ஒரு பெரிய ஆளாக கண்டிப்பாக வரும். அது ஒரு இசையில் ஒரு இசைஞானியாவோ, எம்எஸ் விஸ்வநாதோ, ரேமானாவோ வரலாம், கிரிக்கெட்னா கூலியாக வரலாம். அதுதான் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்கிற பாதையில் யார் குறுக்க வந்தாலும் அந்த குறுக்கில் வரக்கூடிய அந்த தடங்கல்களை பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து ரிஸ்க் அவர்ஸ் உலகம்னு சொல்லுவோம். முடிஞ்ச அளவு ரிஸ்க் எடுக்காமல் வாழணும். ஸோ பெரியவங்க சொல்கிறது அட்வைஸோ சஜஷனோ நீங்கள் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறது ரைட்டுன்னு அர்த்தம் இல்லை, ராங்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கோ ஃபுல் காகா ஓவரிட்டுவாங்க. எக்ஸ்பிரஸ் யூஸ். அப்புறம் உலகத்தில் பெரிய பெரிய விஷயங்களை செய்ய முடியும். இன்னும் நான் பல விஷயங்கள் இதில் புக்காகவே நான் ரீசெண்டாக எழுதியிருக்கேன். இந்த ஜென்ரேஷனுக்கு டிஎன்ஏ லெவல்லே பல அட்வான்டேஜஸ் இருக்குது. மேபி அனதர் எபிசோடாக வச்சுப்போம். பட் யூ ஹாவ் அ பிக் ஐ வுடன்ட் சே ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்லுவோம், லீடிங் லைட்டாக இருக்கணும். ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி கலங்கரை விளக்கமாக இருக்கணும். அதற்கான அருகதைகள் உங்கள்கிட்ட இருக்குது. சம்பாதிச்சு தான் வாழணுன்ற ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி பெருசாக இல்லை. ஏன்னா கிக் எக்கானமி தெரியும். இன்றைக்கி ஒரு வேலை, நாளைக்கு ஒரு வேலை, நாளைக்கு ஒரு வேலை. வேலைக்கு பஞ்சமோ தட்டுப்பாடோ அவ்வளோ பெருசாக கிடையாது. சில இடங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ நீங்கள் யாருன்றதை கண்டுபிடிச்சி அதற்கு முழு உருவம் கொடுத்து வாழ்க்கையை வாழுங்க. சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.